Good afternoon all. Welcome to today's class. இன்னைக்கு நாம part 2 பார்க்க போறோம். இந்தியன் பாலிட்டியோட part 2. So last class வந்துட்டு நம்ம இந்தியன் பாலிட்டில part 1 பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பார்த்தோம். கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இந்தியன் பாலிட்டி பொறுத்து क्वेश्चन வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே क्वेश्चனா கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. சோ இன்னைக்கு நாம பார்க்க போறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம். எலெக்ஷன், நம்மளோட எலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எலெக்ஷன் கமிஷன்ஸ் அவங்களுடைய ஒர்க் என்ன, எமர்ஜென்சி பத்தி கொஸ்டின்ஸ் வந்து வெரி ஃப்ரீக்வெண்ட். அதனால எமர்ஜென்சி ஒரு டாபிக்காவே எடுத்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நான் நினைச்சேன். சோ எமர்ஜென்சி பத்தியும் நம்ம படிக்க போறோம். சோ எமர்ஜென்சினா அவசர நிலை இல்லையா, அவசர நிலை பிரகடனம். இத பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சோ அதை பத்தின ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்புறம் யூனியன் எக்ஸிகியூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ். அதாவது யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். சோ அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. சோ அது யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதுதான் இன்னைக்கு அஜெண்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அண்ட் எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம். நம்ம வந்துட்டு ஒரு எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ நாம வந்து மாநில தேர்தலா இருந்துச்சுன்னா எம்எல்ஏஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய தேர்தல், அதாவது வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதோடைய அந்த எம்பிஸ் அந்த தேர்தலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம வந்து அதுவும் டைரக்டாவே நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு டிஃபரெண்ட் கான்ஸ்டிடியூன்சி இருக்கும். ஓகேவா? அப்போ சோ முதல்ல இந்த பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னாலே நம்ம ஜென்ரலா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஒரு சாதாரண மக்கள் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ எம்எல்ஏ, எம்பி இதை பத்தி எல்லாம் நம்ம இன்னைக்கு நிறைய படிக்க போறோம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம இந்தியாவுடைய எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம படிச்ச மாதிரி இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா யூஎஸ்ல இருந்து பாரோ பண்ணது, யூஎஸ் உடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு தான் நம்ம பண்ணோம். சோ நம்மளோட ஃபுல் கான்ஸ்டிடியூஷனே இட்ஸ் அ பேக் ஆஃப் பாரோயிங்ஸ்னு சொல்லுவாங்க. சோ எல்லா இடத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணினதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன். சோ அதுபடி பாத்தீங்கன்னா சோ நம்மளுடைய எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா யூகே உடைய அந்த எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணி வந்ததுதான். ஓகேவா? சோ முதல்ல வந்து இந்த ஆர்டிக்கல், எந்த ஒரு விஷயம் நீங்க படிக்கும் போதும் எந்த ஆர்டிக்கல் படி அது நடக்க போகுது அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ எலெக்ஷன் சிஸ்டம், எலெக்ஷன் கமிஷனர்ஸ பத்தி, எலக்ட்ரல் சிஸ்டம் எப்படி இருக்கணும், இத பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 324 இருந்து 329 வரைக்கும் ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. 324 to 329, 324 to 329. சோ அப்புறம் பார்ட் 15ல இது நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ பார்ட் 15ல வந்து பாத்தீங்கன்னா இத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சோ முக்கியமா எலெக்ஷன் கமிஷன்ஸ். சோ நமக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பாரு. எலெக்ஷன் டைம்ல அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு. எல்லா நாட்டோட மொத்த ஆக்டிவிட்டியும் அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். சோ இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸும் இருக்காங்க, யூனியன் எலெக்ஷன் கமிஷனர்ஸும் இருக்காங்க இல்லையா. சோ இதுல அந்த யூனியன் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்ங்கிறவங்க தான் எல்லா எலெக்ஷனுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் எலெக்ஷனா இருக்கட்டும், இது ஒரு குழப்பமான ஒரு கேள்வி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் எலெக்ஷன், மாநில தேர்தல். சோ இந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் அப்படி கிடையாது. சோ நம்மளுடைய அந்த யூனியன் எலெக்ஷன் கமிஷன் தான் ஆக்சுவலா எல்லா எலெக்ஷனுமே நடத்துவாங்க. நம்மளோட மாநில தேர்தல் ஆணையம் எதை நடத்துவாங்க அப்படின்னு சொன்னா பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன் மட்டும் தான் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ 324 படி நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன்றது இட்ஸ் அ இண்டிபெண்டன்ட் பாடி. அதாவது இது ரொம்ப சுதந்திரமான ஒரு அமைப்பு, யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ ஒரு பொலிட்டிக்கல் பிரஷரோ இல்ல மத்த விஷயங்களோ எதுவுமே பண்ண முடியாது. பட் பார்லிமெண்ட் வந்து நம்ம பார்லிமெண்டா இருக்கட்டும், நம்மளோட அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், நம்மளோட சட்டசபையா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு கான்ஸ்டிடியூன்சியை வந்து கம்மி பண்றது இல்ல அதிகப்படுத்துறது, சோ இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸும் பண்ண முடியும். அதர்வைஸ் எலெக்ஷன் எப்ப நடத்தணும், சோ எலெக்ஷன் அப்ப என்னென்ன ரூல்ஸ் வந்து கொடுக்கணும், சோ ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து சொல்லுவாங்க இவ்வளவுதான் நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கணக்கு காமிக்கணும். ஒரு தடவையும் நம்ம வந்து எலெக்ஷனுக்கு வந்து நம்மளுடைய இதை வந்து தாக்கல் பண்ணும்போது நாமினேஷனை தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சொத்து விவரம் என்ன அப்படிங்கறத காமிக்கணும். சோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அது யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும்.
இதுதான் நம்மளுடைய 324 ஆர்டிகல் 324 இந்த சட்டப்பிரிவு எலெக்ஷன் கமிஷனா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா அறிவிக்குது. அவங்க எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரோட ஆர்டருக்கும் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஆர்டருக்கும் அவங்க வந்து தலை சாய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, சோ எலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேவா. சோ நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. பட் லோக்சபாக்கு தான் டைரக்டா மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க எம்பி. லோக்சபா எம்பியை மக்கள் டைரக்டா தேர்ந்தெடுப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ். சோ எம்எல்ஏஸ் வந்து நம்மளுடைய அந்த மாநில சட்டசபைக்கு எம்எல்ஏஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. எம்எல்ஏஸ் வந்து பீப்புள் வந்து சூஸ் பண்ணுவாங்க டைரக்டா. ஓகேவா. சோ மக்களாட்சி. சோ இந்தியாவிலேயே மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறது இந்தியா தான். ஓகேவா. முதல்ல பிரிட்டிஷ்காரங்க வந்து நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா நம்ம டெமோக்ரஸியை ப்ரிஃபர் பண்ணோம். சோ அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி எல்லாம் போட்டு அதுல எல்லாம் எல்லாரும் டிசைட் பண்ணும்போது டெமோக்ரஸியை தான் நம்ம மக்களாட்சியை தான் இது பண்ணோம். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தி இந்தியாவுல. சோ என்னதான் அவங்க எத்தனை வருஷம் இவங்க இந்த மக்களாட்சியை ஃபாலோ பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லான எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. சோ இது ஒரு பெரிய அதிசயம் தான். ஏன்னா ரொம்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கிற ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. பட் ஒரு எலெக்ஷனும் செம பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்குது. யார் ஓட்டு போடலாம் இது நமக்கு தெரியும் ஆக்சுவலா. சோ அடல்ட் சஃபரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது 18 வயசு இருக்க யாரு வேணாலும் இத வந்து ஓட்டு வந்து போடலாம். 18க்கு மேல. அதுக்கப்புறம் அந்த அப்பர் லிமிட் கிடையாது. எப்போ நம்ம டில் அவர் டெத் நம்ம வந்து ஓட்டு போட முடியும். சோ இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 18 வயசு அப்படிங்கிறது 1950ல நாம இந்த சட்டம், அதாவது கான்ஸ்டிடியூஷனை வந்து அடாப்ட் பண்ண போவோம். கான்ஸ்டிடியூஷனை வந்து அதாவது வந்து நம்மளோட இதுக்கு கொண்டு வந்து போவோம், நடைமுறைக்கு கொண்டு வந்த போவோம். இந்த 18 வயசு ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அப்போ வந்து ஆக்சுவலா 21 வயசு தான் நிர்ணயிச்சாங்க. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப படிக்காதவங்க தான் ஆரம்ப காலத்துல இருந்தாங்க. சோ ஓரளவு விவரம் தெரிஞ்சு உலக அறிவு வரத்துக்கு ஒரு 21 வயசு ஆகும் அப்படிங்கறது அவங்களோட தாட்டா இருந்துச்சு. அதனால 21 வயசு தான் இது பண்ணாங்க. சோ 61st அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொன்னோம் இல்லையா. சோ 61வது அமெண்ட்மெண்ட் 61st அமெண்ட்மெண்ட் 1988ல நடந்துச்சு. இந்த 61st அமெண்ட்மெண்ட் படிதான் இந்த ஓட்டிங் ஏஜ் வந்து 21ல இருந்து 18ஆ குறைச்சாங்க. அதாவது 1988ல இருந்து தான் 18 வயசு இருக்கிறவங்களும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது வருது. ஏன்னா நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அறிவு வந்து நல்ல அந்த உலக அறிவு வந்து கொஞ்சம் ஏர்லியராவே வந்துருச்சு. சோ அதனால 1988 61வது அமெண்ட்மெண்ட் 61st அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த ஓட்டிங் ஏஜ் வந்து 21ல இருந்து 18க்கு கொண்டு வராங்க. சோ இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா 16 அக்டோபர் 1989ல இருந்து ஓட்டிங் ஏஜ் வந்து 21ல இருந்து 18 வரைக்கும் சேஞ்ச் ஆகுறாங்க. சோ இந்த அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இன்னும் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்டையும் இந்த 1988 அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்துச்சு. சோ இது எலெக்ஷன் ப்ராசஸ். சோ இன்னும் எலெக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிம்பிள் வந்து அலாட் பண்ணுவாங்க. இந்த சிம்பிள் அலாட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் அலாட் பண்ணுவாங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு பிக்சடான சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சில பேர் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. சோ அவங்களுக்கான சின்னம் அப்படிங்கறது வந்து இட்ஸ் பிக்சட். ஓகேவா. ஒரு எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்சு அப்படின்னு சொல்லிட்டா அந்த சின்னம் வந்து பிக்சட் ஆயிடும். சோ அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. சோ ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வந்து அவங்க வாங்கியிருக்கணும் லாஸ்ட் எலெக்ஷன்ல. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து ஆக்சுவலா இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அங்கீகாரம் ஆறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி ஜென்ரலான பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிப்போம். சோ ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ எலெக்ஷன் கமிஷன் தான் அலாட் பண்ணுவாங்க. அந்த ஒரு சின்னமும் எலெக்ஷன் கமிஷன் அலாட் பண்ணுவாங்க. சோ ஆனா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சோ இல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒரு சுயேட்சையா நிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் புதுசா ஒரு ஏதாவது ஒரு சின்னம் வந்து ஒதுக்குவாங்க. சோ பிளஸ் அந்த ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ், சோ ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு சின்னம் இருக்கு. நம்ம ஓட்டு போட போகும்போது அந்த ஓட்டர் மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சின்னங்களும் இருக்கும். சோ அதுல ஒரு சின்னம் ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நோட்டா அப்படிங்கிறது வந்து நன் ஆஃப் தி அபவ்.
எனக்கு யாருக்குமே நாங்க வந்து ஓட்டு போட விரும்பல அப்படின்னா இந்த நோட்டா நம்ம சூஸ் பண்ணுவோம். சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டு வரலாம். சோ நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபோவ், அவ்வளவுதான். தே கேன் vote ஃபார் த ஆப்ஷன் நன் ஆஃப் தி அபோவ். இப்ப வந்து உங்களுக்கு வந்து யாரையுமே பிடிக்கல, யாருக்குமே நீங்க ஓட்டு போட விரும்பல அப்படின்னு சொன்னா நீங்க இது பண்ணலாம். சோ இதை ஏன் நாம வந்து போய் ஏன் போடணும், நம்ம வீட்லயே உட்காந்துருக்கலாமே, அப்பவுமே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொன்னா, சோ அப்ப இந்த நோட்டா வந்து போடுறது மூலமா ஓரளவு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிரும். இவ்வளவு மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்கங்கிற அந்த ஒரு இது தெரிஞ்சிரும். பட் அந்த நோட்டாவோட எண்ணிக்கை வந்து எதுவும் பெருசா சேஞ்சஸ் எதுவும் பண்ணிடாது ஆக்சுவலா. ஏன்னா ஒருவேளை நோட்டா மெஜாரிட்டி வருது அப்படின்னு சொன்னா மறுபடியும் எலெக்ஷன் தான் அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு வைப்பாங்க. மத்தபடிக்கு வேற எதுவும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. இருந்தாலும் நம்மளுடைய அந்த கடமையை நாம வந்து செய்யறதுக்காக நமக்கு பிடிக்கலனாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ நோட்டா, நோட்டா மீன்ஸ் நன் ஆஃப் தி அபோவ். ஓகேவா? நோட்டாவை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது 2014 மக்களவை தேர்தல்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சோ இந்தியால, உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்தியா 14வது கண்ட்ரி. இந்த நோட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இந்தியா வந்து 14வது கண்ட்ரி. சோ இந்த ப்ரொசீஜரை நமக்கு கொடுக்கறது வந்து 49O. ஓகேவா? இந்த 49O அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் ரூல்ஸ் கொடுக்கிற ஒரு 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 ஆர்டிக்கல் அது ஆக்சுவலா. இந்த 1961 இந்த ரூல் 49O படி பாத்தீங்கன்னா இந்த நோட்டா வந்து வருது ஆக்சுவலா. சோ ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு ஃபார்மும் ஆக்சுவலா ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அந்த 49Oங்கிறது ஒரு ஃபார்ம் தான். அது வந்து நீங்க யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன டிஃபரன்ஸ் நோட்டாக்கும் 49Oக்கும் அப்படின்னா, நோட்டா வந்து ஆக்சுவலா சீக்ரசி மெயின்டைன்ஸ் பண்ணும். 49O ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல உங்க டீடைல்ஸ் எல்லாமே நீங்க எழுதி கொடுக்கணும். இதுதான் வித்தியாசம். சோ நோட்டா வந்து நம்மளுடைய எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு அந்த ஓட்டர் மிஷின்லயே இருக்கும். அதை நம்ம போயிட்டு கொடுக்கணும். சோ நன் ஆஃப் தி அபோவ். இந்தியா 14வது கண்ட்ரி நோட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல. ஃபைன். சோ இது இல்லாம யூசுவலாவே நம்மளோட சமச்சீர் புக்ல எல்லாம் டூ யூ நோன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த டூ யூ நோ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அதுல வந்து கேள்வி வந்து ஈஸியா நம்மளால மேக் பண்ண முடியும். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ கொடுத்திருப்பாங்க. நம்ம இப்போ இருக்கிற இந்த எலெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சோழர்கள் தான். சோழர்கள் காலத்துல வந்து குடவோலை சிஸ்டம்னு ஒண்ணு இருந்துச்சு. குடவோலை அப்படின்னு சொன்னா அதாவது வந்து ஒரு இப்ப வந்து சோலாஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப பேர் போனவங்கிறது நல்லாவே தெரியும். சோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பல நிலைகளா அவங்க பிரிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊரு, மண்டலம், நகரம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு இதுலயும் ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் வந்து கடைசி யூனிட்டா இருக்கும் அந்த வில்லேஜ். ஓகேவா? சோ இந்த வில்லேஜ் வந்து நாடுங்கிற பேர்ல தான் சோலா சொல்லுவாங்க. நாடு. ஓகேவா? சோ நாடு, அந்த அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த வில்லேஜோட ஹெட்டோ இல்ல ஒரு இடத்துக்கு ஒரு ஹெட்டோ வந்து இருப்பாங்க. அந்த ஹெட்ட வந்து எப்படி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னா குடவோலை சிஸ்டம் மூலமா தான். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல அந்த சோழர்கள் ரொம்ப பழைய காலம் அது. கிட்டத்தட்ட லேட்டர் சோலாஸ் அவங்க. சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ஸ் மட்டும்தான் அதுக்கு போட்டி போடணும். ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு மேல. ஓகேவா? சோ 35 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் வந்து இத வந்து கொடுக்கலாம், பேர் வந்து கொடுக்கலாம். சோ அந்த பேரை வந்து அவங்க நிறைய பேர் ஒருவேளை தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரெல்லாம் வந்து ஒரு பாம் லீஃப்ல எழுதுவாங்க. எழுதி பனையோலையில எழுதி ஒரு பாட்டுக்குள்ள போட்டுருவாங்க. அந்த ஊர்லயே இருக்கிறதுலே ஒரு வயசான மனுஷன் ஒருத்தர் இருப்பாரு. அவரை வந்து கூப்பிட்டு ஒரு குழந்தைய நாமினேட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு 10 வயசு அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து அதுல ஒரு பேர் எடுக்கும். அவங்கதான் அந்த வில்லேஜோட ஹெட். இப்படிதான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த எலெக்ஷன் சிஸ்டம், இந்த எலக்ட்ரல் சிஸ்டம்க்கு வந்து இந்த குடவோலை சிஸ்டம் தான் பேஸ். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. இது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா அது குடவோலை சிஸ்டம் தான். ஓகேவா? ஃபைன். சோ அப்புறம் வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஓகேவா? அப்படி ஒண்ணு இருக்கு. சோ ஜனவரி 25 தான் நம்ம நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா கொண்டாடுறோம். சோ அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நோட்டா வந்து அந்த கடைசி ஆப்ஷனா இருக்கும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல கடைசி ஆப்ஷனா இருக்கும். அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த சிம்பிள் தான் ஆக்சுவலா அதுல இருக்கும். சோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நோட்டா வேணும்னா நீங்க ஓகே. சோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சோ எலெக்ஷன் கமிஷன் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் 324 ஆர்டிகல் 324 கொடுக்குது. சோ எலெக்ஷன் கமிஷனை வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு.
ஓகேவா? சோ இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவே எந்த பொலிட்டிக்கல் பிரச்சனையும் இல்லாம யாருடைய தலையீடும், எந்த ஒரு அதிகாரம் மிக்க ஒரு மனுஷனுடைய தலையீடும் இல்லாம ஒரு ஃப்ரீ எலெக்ஷனை, ஒரு நியாயமான எலெக்ஷனை செய்யறதுதான். அதுக்கு அவங்க எந்த ரூல் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். அந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துரும். எலெக்ஷன் கமிஷனர்ஸோடைய கண்ட்ரோலுக்கு வந்துரும். சோ அந்த எலெக்ஷன் கமிஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, அந்த எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் குவார்டர் டெல்லியில இருக்குன்னு தெரியும். அதோட பேரு கேட்பாங்க. அது வந்து நிர்வாச்சன் சடான். ஓகேவா? சோ இத வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு. சிஇசின்னு சொல்லுவாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அது இல்லாம 2 அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? நம்ம அந்த 1988 அமெண்ட்மெண்ட் படி இன்னும் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அதுதான். சோ இந்த 3 பேர் இருப்பாங்க இப்ப வரைக்கும். சோ இவங்க இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் அது இல்லாம 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ், இவங்க எல்லாருமே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் டைரக்டா நாமினேட் பண்ணுவாரு. அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சோ இவங்களுடைய காலம் 6 வருஷம். யூசுவலா நம்ம டேர்ம் ஆஃப் ஆபீஸ்னாலே நம்ம நிறைய இடங்கள்ல 5 வருஷம்னே படிச்சிருப்போம். சீஃப் மினிஸ்டர் 5 வருஷம், பிரைம் மினிஸ்டர் 5 வருஷம், எம்எல்ஏ 5 வருஷம், எம்பி 5 வருஷம், அந்த மாதிரி. சோ அதுல நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினும் கூட. சோ எலெக்ஷன் கமிஷனர்ஸோடைய காலம், டியூரேஷன், டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம். ஓகேவா? இருக்கணும். அது இல்லாம நடுவுல கூட அவங்களுடைய அந்த இது முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னன்னா, அந்த எலெக்ஷன் கமிஷனருக்கு வந்து 65 வயசு ஆச்சுன்னா, இதுல எது ஏர்லியரா வருதோ அதை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வச்சுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இவங்களை வந்து எப்படி அவங்களை வந்து ரிமூவ் பண்ணலாம்? ஒருவேளை அந்த டியூரேஷன், அந்த டென்யூர்க்குள்ள வேணும்னாலும் அவங்களை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஆனா அது அவ்வளவு ஈஸியான டாஸ்க் கிடையாது. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து அந்த இம்பீச்மெண்ட், அந்த ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி டஃப். நாம வந்து பார்லிமெண்டோட 2 ஹவுஸும் அதுக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணி அதை ஓட்டு போட்டு அதுக்கு அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த ரெசல்யூஷன் வின் பண்ணா மட்டும்தான் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை இம்பீச் பண்ண முடியும். சோ அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இல்லாம அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நாம வந்து ரிமூவ் பண்ணணும் உங்க ஆபீஸ்ல இருந்து அப்படின்னு சொன்னா, சோ அதுக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தா மட்டும்தான் அவங்களை ரிமூவ் பண்ண முடியும். இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா யார் வேணாலும் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா அவங்களை ரிமூவ் பண்ணிட முடியும். சோ அதனாலதான் சோ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த கேள்வி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இது எல்லாமே வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். நிறைய டைம் இது வந்துட்டே இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, சோ அந்த இம்பீச்மெண்டோட ப்ரொசீஜர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ வந்து ரிமூவ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜரை தான் இங்க வந்து அவங்க இது பண்ணும். சோ பிரசிடென்ட் வந்து ஆக்சுவலா அப்பாயிண்ட் பண்றதுனால பிரசிடென்ட் விரும்புற வரைக்கும்லாம் அவங்களால இருக்க முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த டியூரேஷன் இருக்கு. ஒண்ணு 6 இயர்ஸ் இல்லைன்னா 65 வயசு. இதுல எது முன்னாடி வருதோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகணும். ஓகேவா? ஃபைன். இது வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ் பத்தின டீடைல்ஸ். இது எல்லாமே மக்கப் பண்ணணுமா அப்படின்னா இல்ல. இது வந்து நம்ம தமிழ்நாடு, நம்ம இதுல வந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, முதல் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 1952. நம்ம சுதந்திர இந்தியாவில முதல் எலெக்ஷன் 1952 நடந்துச்சு. நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்ப பார்த்தோம். இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து இந்த ப்ராவின்சியல் அட்டானமி கொடுத்துச்சு இல்லையா, அதனால 1937 அப்பவே எலெக்ஷன் நடந்துச்சு. ராஜாஜி சிஎம் ஆனாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து ஃப்ரீ இந்தியால, அதாவது நம்ம குடியரசான பிறகு, நம்ம கான்ஸ்டிடியூஷனை நாம வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்த பிறகு 1952 வந்து முதல் எலெக்ஷன் நடக்குது. ஓகே, இப்ப இந்த 2016 இது வந்து ஆக்சுவலா தமிழ்நாடு பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப 2016 தான் லாஸ்ட் எலெக்ஷன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நடக்க போகுது, அதாவது 2021 நடக்க போகுது. இந்த 2016 நடந்தது வந்து 15வது எலெக்ஷன் மாதிரி. இது வந்து 15வது எலெக்ஷன். அப்ப இத வந்து இது எந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இது வந்து வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து குரூப் 2 வந்து இதுக்கப்புறம் எழுத போறீங்க இல்லையா? குரூப் 2 வந்து மே மாசம் தான் நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு எக்ஸாம் வருது. அப்ப அதுக்குள்ள ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன கேட்பாங்க? இது வந்து எத்தனாவது சட்டப்பேரவை அப்படின்னு கேட்பாங்க.
அப்ப 16 வரும் இல்லையா? ஏன்னா இப்ப 2016ல இருந்து இப்ப ஆன்கோயிங் 2021 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 15வது சட்டப்பேரவை. இது வந்து நடுவுல வந்து இந்த பிரசிடென்ட் ஆட்சியை கலைச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி தான் இந்த கவுண்ட் வருது. இத பாத்தீங்கன்னா எல்லாமே 5 வருஷம் வராது. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 1989 அதுல இருந்து ஒரு 3 வருஷம். 1991ல பிரசிடென்ட் ரூல் வந்துச்சு. சட்டமன்றத்தை கலைச்சிட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு 1991ல. சோ இப்படிதான். சோ இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணாலும் இப்ப நடந்துட்டு இருக்கிறது 15வது சட்டப்பேரவை. இதுக்கு அடுத்து நடக்க போறது 16வது அதாவது 2021 எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்க போறது 16வது சட்டமன்றம். ஓகேவா? சோ இப்படிதான் இத கேள்வி கேட்கலாம். இப்ப நெக்ஸ்ட் எமர்ஜென்சி. ஓகேவா? சோ எமர்ஜென்சி பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 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 1000 ஒரு 50 55 வயசு இருக்கிறவங்க அவங்க கிட்ட எல்லாம் எமர்ஜென்சி பத்தி கேட்டா நிறைய கதை சொல்லுவாங்க. அவசர நிலை பிரகடனம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவசர நிலை பிரகடனத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ரைட்ஸ் தவிர ஃபண்டமெண்டல் ரைட்ஸே மத்ததெல்லாம் பேச்சுரிமை கூட கிடையாது. எதை வேணாலும் பேசலாம், பத்திரிகை சுதந்திரம் எதுவுமே அந்த நேரத்துல அப்ளிகபிள் இல்ல. 4 பேர் சேர்ந்தாப்புல கூட நாம வந்து நடக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி வந்து நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல இருக்கிறது வந்து ஏதோ ஒன்னே ஒண்ணுதான் நடக்கும். இது வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய இதுலயே நடந்திருக்கு. இந்தியாவிலேயே நடந்திருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு 50 55 வயசுல உள்ளவங்கள்ட்ட போய் எமர்ஜென்சி பத்தி சொல்லுங்கன்னா இந்திரா காந்தி பிரகடனம் பண்ணாங்க இல்லையா? அந்த எமர்ஜென்சி பத்தி தான் பேசுவாங்க. ஆனா 3 விதமான எமர்ஜென்சி இருக்கு. இது வரைக்கும் அது எப்படி எல்லாம் நடந்துச்சு, அதோடைய ரூல்ஸ் என்னங்கறத இப்ப பார்க்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி 352வது சட்டப்பிரிவு. ஓகேவா? 352வது சட்டப்பிரிவு பாத்தீங்கன்னா தேசிய அவசர நிலை பிரகடனம். இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து நம்மளுக்கும் வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்மளுடைய மொத்த நாட்டுக்கே செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது, ஒரு பாதுகாப்புல பிரச்சனை இருக்கு, வேற யாரோ ஒரு வார் வர்ற சூழ்நிலை இருக்கு, நமக்கு வந்து ஒரு வெளியில இருந்து நமக்கான ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த நேஷனல் எமர்ஜென்சியை வந்து பிரகடனம் பண்ணுவாங்க. ஓகேவா? இது பண்ணிருக்காங்க இது வரைக்கும் 3 தடவை பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நேஷனல் எமர்ஜென்சி வந்து 3 தடவை பண்ணிருக்காங்க. அது வந்து வெளிநாடு மட்டும் கிடையாது, உள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம்டு ரிபெலியன் சொல்லுவாங்க. சோ நிறைய பேர் கிளர்ச்சியாளர்கள் உள்நாட்டிலேயே நிறைய உருவாயிட்டாங்க, நாட்டுக்கு எதிராக அவங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, சோ இது வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் இதை வளர விட்டா அப்படிங்கிற அந்த சூழ்நிலையும், எக்ஸ்டர்னல் எதுவும் இருக்குது, அக்ரேஷனும் இருக்குது, உங்களுக்கு ஆர்ம்டு ரிபெலியன் இன்டர்னல் எமர்ஜென்சியும் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு உள்நாடு இதுல வந்து ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுல வரப்போகுது, நாடு முழுக்க வரப்போகுது அப்படிங்கும்போது இந்த நேஷனல் எமர்ஜென்சியை வந்து பிரகடனம் பண்ணலாம். இது வந்து முதலா நேஷனல் எமர்ஜென்சி எப்ப பண்ணாங்க இந்தியாவுல அப்படின்னு சொன்னா 1962ல. இத பிரசிடென்ட் தான் ஆக்சுவலா பிரகடனம் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகேவா? 1962ல முதலா இம்போஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் 3 நேஷனல் எமர்ஜென்சி நடந்திருக்கு. சோ 1962 71ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைனா பாகிஸ்தான் வார்லாம் வந்த டைம், சோ அதனால இருந்துச்சு. 1975 உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு பிரச்சனையால 1975ல உங்களுக்கு எமர்ஜென்சி வந்து வந்துச்சு ஆக்சுவலா. ஓகேங்களா? சோ இந்த 3 எமர்ஜென்சி வந்திருக்கு. சோ இது எவ்வளவு காலம் இந்த எமர்ஜென்சி பீரியட வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு பர்டிகுலரா இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இல்ல இத்தனை மாதம் இத்தனை நாட்கள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இதை எப்ப வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் இதை வச்சுக்கலாம், இன்டெஃபினைட். ஓகேவா? ஆனா ஒரு 6 மாசத்துக்கும் பார்லிமெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த எமர்ஜென்சி அதோடய முடிஞ்சிடும். ஓகேவா? சோ இன்டெஃபினைட். முதலா நேஷனல் எமர்ஜென்சி வந்தது 1962. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1962, 1971, 1975 3 தடவை இது வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சி வந்திருக்கு. ஓகேவா? 352வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி தான் இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து நம்ம கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்
பிரசிடென்ட் ரூல். இந்த நியூஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வந்து சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கவர்மெண்ட் சரி கிடையாது, 356வது பிரிவு படி இந்த கவர்மெண்ட்டை வந்து கலைக்கணும் அப்படிம்பாங்க. இது எல்லாமே இந்த ஸ்டேட்ல நடக்கும். இந்த ஸ்டேட் எலெக்ஷன், ஐ மீன் இந்த ஒரு மாநிலத்துல இருக்கிற அந்த கட்சிகள் பேசும்போது இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. அதுதான் இந்த 356வது சட்டப்பிரிவு. இதை வந்து பயன்படுத்தி ஒரு நாட்டுல வந்து ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு இல்லங்கும் போது அந்த மாநிலத்துக்கு மட்டும் பிரசிடென்ட் ரூல கொண்டு வருவாங்க. அதுதான் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எமர்ஜென்சி. 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி அந்த ஆட்சியை கலைச்சிட்டு அடுத்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு பிரசிடென்ட் ரூல் ஒன்ஸ் வந்த பிறகு கவர்னருடைய இது வந்து மதிப்பு பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா கவர்னர் தான் டைரக்டா ஆள்வார். ஜென்ரலா பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து இன்டைரக்ட் தான் ஆள்வார் அந்த மாநிலத்துல. சீஃப் மினிஸ்டர் தான் டைரக்ட் ஹெட். ஆனா இந்த பிரசிடென்ட் பிரசிடென்ட் ரூல் வந்துருச்சுன்னா கவர்னரே டைரக்டா வந்து ஆள ஆரம்பிச்சுவாரு. ஓகேவா? இது முதல்ல நிறைய தடவை இந்தியாவில இதை இம்போஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல இம்போஸ் பண்ணது 1951 பஞ்சாப்ல. ஓகேவா? தமிழ்நாடுல மட்டும் 4 தடவை பயன்படுத்தி இருக்காங்க இது வரைக்கும். 1976, 80, 88, 91. ஓகேவா? 76, 80, 88, 91 4 தடவை இது வரைக்கும் இந்த பிரசிடென்ட் ரூல தமிழ்நாடுல மட்டும் வந்திருக்கு. இதுக்கு வந்து இன்டெஃபினைட் எல்லாம் கிடையாது, 3 வருஷம் டைம் இருக்கு. பட் 3 வருஷம்னாலும் ஒரு 6 மாசத்துக்கும் அந்த பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுத்தாகணும். 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா 100% தேர்தல் வச்சு மக்களாட்சியை கொண்டு வந்தே ஆகணும் ஒரு ஸ்டேட்லயும். இது 352 6. இதுக்கு முன்னாடி 352 நம்ம நேஷனல் எமர்ஜென்சி. இது 356 ஒரு மாநிலத்தை கலைச்சிட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருது. இந்த 2வது டைப் ஆஃப் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3வது பாத்தீங்கன்னா பினான்சியல் எமர்ஜென்சி. பினான்சியல் எமர்ஜென்சிங்கிறது வந்து நம்ம நாட்டுடைய நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கும் போது இந்த பினான்சியல் எமர்ஜென்சி கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா? ரொம்ப இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு தடவை கூட பினான்சியல் எமர்ஜென்சி வந்தது கிடையாது. ஆர்டிகல் 360 பயன்படுத்தி இந்த பினான்சியல் எமர்ஜென்சியை கொண்டு வருவாங்க. 352, 356, 360. இது ஒரு கேள்வி வந்து ஒரு தடவை கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சில. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, how many times the financial emergency was imposed in the country அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ இந்த நிதிநிலை சார்ந்த இந்த அவசர நிலை பிரகடனம் வந்து எத்தனை முறை இதுவரைக்கும் இந்தியாவில பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சினாலே நம்மளுக்கு ஒரே ஒரு எமர்ஜென்சி ஞாபகம் இருக்கும். அதுல கண்டிப்பா 1 ஆப்ஷனா கொடுத்திருப்பாங்க. சோ எல்லாருமே 1 தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பினான்சியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் நம்ம இந்தியாவில கொடுத்ததே கிடையாது, 0 டைம்ஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். பட் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இதோடைய டைம் டியூரேஷனும் பாத்தீங்கன்னா இன்டெஃபினைட். ஓகேவா? சோ இதுக்கு எந்த ஒரு காலமும் கிடையாது. எவ்வளவு நாள் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட நிதிநிலை சரியாகிற வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 மேஜர் டாபிக் வந்து பார்க்க போறோம். மத்திய அரசு, மாநில அரசோடைய அந்த செயல்பாடுகள். சோ மத்திய அரசுனா அதுல என்னெல்லாம் வரும், மாநில அரசுனா என்னெல்லாம் வரும், அவங்களுடைய ஒர்க், அவங்களோட டியூட்டிஸ் என்ன, எப்படி இயங்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே இந்த ஹைரார்கி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 3 விஷயம் வந்துடும். எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. இதுல எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, லெஜிஸ்லேச்சர்ன்றது பார்லிமெண்ட், இந்த ஜுடிஷியரிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ அது எல்லாமே இந்த எக்ஸிகியூட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துருவாங்க. சோ எக்ஸிகியூட்டிவ்ன்ற இதுவே ஒரு கேள்வியா கூட கேட்பாங்க. யூனியன் எக்ஸிகியூட்டிவ். யூனியன் எக்ஸிகியூட்டிவ் யார் யாரெல்லாம் அதுல வந்து உடன்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் அதுல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சோ இதே நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சபை இருக்கு நமக்கு. மேல் சபை, ஒண்ணு கீழ் சபை. இதுல மேல் சபை அப்படிங்கிறது தான் ராஜ்யசபா, கீழ் சபைங்கிறது லோக்சபா. நம்ம ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் மொத்தம் 250 தொகுதி இருக்கு, 250 சீட் இருக்கு.
இந்த 250 சீட்ல வந்து 238 வந்து ஸ்டேட் அசம்பிளிஸ் வந்து இது பண்ணும், இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா பண்ணுவோம். நம்ம ராஜ்யசபா எலெக்ஷன் பத்தி, லோக்சபா எலெக்ஷன் பத்தி எல்லாம் பின்னாடி பார்ப்போம். சோ 12 பேர் வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. லோக்சபா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு 545 லோக்சபா தொகுதி இருக்குது. சோ அதுல பாத்தீங்கன்னா 543 பேர் வந்து மக்களால, அதாவது மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. சோ 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டால நாமினேட் பண்ணப்படுறவங்க. ஓகேவா? இது இல்லாம ஜுடிஷியரியில வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 27 ஜட்ஜஸ், அதர் ஜட்ஜஸ் எல்லாம் வந்துருவாங்க இல்ல. ஓகேவா? ஃபைன். சோ இத பத்தி இப்போ டீடைலா நம்ம பார்க்கலாம். யூனியன் எக்ஸிகியூட்டிவ் இது எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆர்டிகல் 52ல இருந்து 78 பார்ட் 5. பார்ட் 5ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. சோ இவங்க எல்லாருமே யூனியன் எக்ஸிகியூட்டிவா வந்துருவாங்க. அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர், அப்புறம் அட்டார்னி ஜெனரல் இருப்பாரு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் பார்லிமெண்ட். ஓகேவா? சோ இப்போ அடுத்து பிரசிடென்ட் ஒவ்வொருத்தரா நம்ம பார்க்கலாம் இவங்க பத்தி. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சோ கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது பிரசிடென்ட் பத்தி அப்படின்னா, இந்தியன் யூனியனுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அவர் வந்து பிரசிடென்ட். இந்த நாட்டுடைய முதல் குடிமகனா பிரசிடென்ட்டா தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? பிரசிடென்ட் வந்து ஆக்சுவலா ரியல் பவர் கிடையாது. ஹீஸ் அ நாமினல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. அவரோட பேர்ல தான் எல்லா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். பட் அவருக்கு வந்து டைரக்ட் பவர் கிடையாது. பிரைம் மினிஸ்டருக்கு தான் டைரக்ட் பவர் இருக்கு. இதே அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் டைரக்ட் பவர் இருக்கும். அமெரிக்கா, இன்னும் நிறைய நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டைரக்ட் வந்து உங்களுக்கு அந்த பிரசிடென்ட்டுக்கு தான் டைரக்டா இருக்கும். ஓகேவா? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் நாமினல் அத்தாரிட்டி மட்டும்தான். சோ பிரைம் மினிஸ்டருக்கு தான் அந்த பவரை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியம் இருக்குது. சோ இவர் முதல் குடிமகன் மட்டும் கிடையாது. நம்மளுடைய அந்த ஆர்ம்டு போர்சஸ், நம்ம போர்சஸ்க்கான சுப்ரீம் கமாண்டரும் இவர் தான். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இவர் தான் பிரகடனப்படுத்தணும். சோ யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அரசியலமைப்பு சட்டப்படி இவர் தான் தலைவர். யூனியன் எக்ஸிகியூட்டிவ் தலைவர் வந்து பிரசிடென்ட் தான். ஆர்டிகல் 53 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யூனியன் கவர்மெண்ட் செய்யற எல்லா ஒர்க்குமே இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் தான் நடக்கணும் ஆக்சுவலா. சோ ஆர்டிகல் 53 பாத்தீங்கன்னா, so the executive power of the union shall be vested in the president, which shall be exercised by him directly or through officers subordinate to him in accordance with the constitution. இதுல through officers subordinate to him அப்படிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ். மத்தது எல்லாமே வந்துரும். ஓகேவா? ஆர்டிகல் 52 தான் இந்த அதிகாரத்தை கொடுக்குது. நெக்ஸ்ட் குவாலிபிகேஷன். ஒருத்தர் பிரசிடென்டா வரணும்னா என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 35 வயசு அவருக்கு கண்டிப்பா முடிஞ்சிருக்கணும், 35 வயசுக்கு மேல ஆயிருக்கணும். அவருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ இல்ல லோக்கல் கவர்மெண்ட்லயோ லாபம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பதவியிலையுமே அவர் இருக்கக்கூடாது. சோ மத்தபடி ஒரு லோக்சபா மெம்பர் ஆகுறதுக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அத்தனை தகுதியும் இந்த பிரசிடென்ட் அவங்களுக்கும் அப்ளிகபிள். ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கவே முடியாது. அவர் இண்டிபெண்டா தான் இருக்கணும் ஆக்சுவலா. ஒருவேளை அவர் வந்து பிரசிடென்ட் பதவிக்கு அவர் போட்டியிடுறாரு அப்படின்னா, ஒன்ஸ் அவர் ஜெயிச்ச பிறகு அந்த எம்பி பதவியோ அந்த எம்எல்ஏ பதவியோ காலியான பதவியா எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து அறிவிச்சிருவாங்க. சோ காலியான பகுதியா அதை அறிவிக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பிரசிடென்ட் வந்து டூயல் ஜாப்ல இருக்கவே முடியாது. அந்த பிரசிடென்ட் மட்டும்தான் இருக்க முடியும். சோ எலெக்ஷன் ப்ராசஸ், பிரசிடென்ட்டை யாரு செலக்ட் பண்ணுவா அப்படின்னா கண்டிப்பா மக்கள் நேரடியா செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நம்ம வந்து எம்எல்ஏவையும் எம்பியையும் தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பிரசிடென்ட்டை யாரெல்லாம் சூஸ் பண்ணுவா அப்படின்னா, பார்லிமெண்ட்ல இருக்க ராஜ்யசபா, லோக்சபா இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க அந்த எம்எல்ஏஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க எம்எல்ஏஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனியன் டெரிட்டரிஸ், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, புதுச்சேரி. சோ இவங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்துதான் பிரசிடென்ட்டை வந்து ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா? சோ எலக்டரல் காலேஜ், பிரசிடென்டோட எலக்டரல் காலேஜ்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் ஓட்டு போட்டா அவங்களை வந்து ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். சோ அது வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருக்க ராஜ்யசபா எம்பிஸ், லோக்சபா எம்பிஸ்,
அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க அந்த அந்த எம்எல்ஏஸ். ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் உங்களுக்கு லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் உண்டு, மேல் சபை உண்டு. நம்ம தமிழ்நாட்டுல அது கிடையாது. சோ அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். அதனால அதை அவங்க இன்க்ளூட் பண்ணல. சோ இங்க இருக்கிற சட்டப்பேரவையில இருக்கிற அந்த எம்எல்ஏஸ்க்கு மட்டும் அந்த அதிகாரம் உண்டு. ஓகேங்களா? ஓகே. இப்ப பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் முன்னாடிதான் நிறைய பேர் பதவி ஏத்துப்பாங்க. அப்ப பிரசிடென்ட் யாரு முன்னாடி பதவி ஏத்துப்பாரு அப்படின்னு சொன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ சுப்ரீம் கோர்ட்டோட அந்த இது இருக்காரு இல்லையா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் முன்னாடிதான் உறுதிமொழி எடுத்துக்கணும். அப்புறம் 5 வருஷம் இவர் வந்து இவருடைய பதவி காலம்ன்றது 5 வருஷம் இருக்கும் எலெக்ஷன். சோ பிரசிடென்டோட பவர் என்ன அப்படின்னா, இவர் தான் பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதாவது மெஜாரிட்டி பார்ட்டியுடைய ஹெட். அவங்க வந்து போய் உரிமை கோரணும். ஒருத்தவங்களுக்கு நிறைய மெஜாரிட்டி இருக்கு, நிறைய எம்பிஸ் தனக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் போய் உரிமை கொடுக்கணும். அதுக்கான அந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரை பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சோ பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, அவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. சோ பிரசிடென்ட் தான் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதாவது பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி அவர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சோ ஆர்டிகல் 77 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சோ எல்லாமே இவருடைய நேம்ல, பிரசிடென்ட் நேம்ல தான் இருக்கும் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸுமே. சோ இவர் இது இல்லாம வேற யார் யாரெல்லாம் அவர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்துடைய கவர்னர், ஆளுநர், சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜ், அட்டார்னி ஜெனரல், சிஏஜி ஜெனரல், அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அப்புறம் யூபிஎஸ்சி உடைய சேர்மன், அதர் மெம்பர்ஸ், யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய சேர்மன், அப்புறம் அம்பாசிடர்ஸ்னா தூதர்கள், வெளிநாட்டு தூதர்கள், ஹை கமிஷனர்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த அப்பப்ப சில கமிஷன் எல்லாம் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? சர்க்காரியா கமிஷன், அப்புறம் வந்து இந்திரா சௌனி கமிஷன், அந்த மாதிரி சில கமிஷன்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திரா சௌனி கமிஷன், சாரி நாட் இந்திரா சௌனி கேஸ் சொல்றேன் நான். சோ இந்திரா சௌனி கேஸ் வந்து எதனால இன்வால்வ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? சோ இந்திரா சௌனி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்வர்டு கிளாஸஸ்க்கு வந்து ஒரு கமிஷன் போட்டாங்க, மண்டல் கமிஷன் சொல்லிட்டு. அந்த பேக்வர்ட் கிளாஸஸ், பிசி கேட்டகரியில இருக்கிற அந்த பீப்புளோடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து, அவங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாங்கிறத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் போட்டாங்க, மண்டல் கமிஷன். அதை எதிர்த்து இந்திரா சௌனின்னு ஒருத்தவங்க கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரியான கமிஷன்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றது வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. எஸ்சி, எஸ்டி, அதர் பேக்வர்டு கிளாஸ், இவங்களுடைய லிவிங் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பிரசிடென்ட் தான் ஒரு கமிஷன் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும். அப்புறம் பிரசிடென்ட் தான் ஆக்சுவலா சுப்ரீம் கமாண்டர். எல்லாம் இந்த முப்படைக்கும் அவர் தான் தளபதி, முப்படை தளபதினு சொல்லுவாங்க. ஆர்மி, நேவி, ஏர் சீஃப். ஓகேவா? சோ முப்படை தளபதி அவர் தான். சோ வேற என்னெல்லாம் அவருக்கு பவர் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு முதல் பார்லிமெண்ட் செஷனை அவர் தான் ஆரம்பிப்பாரு, அவர் தான் அட்ரஸ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துடைய முதல் செஷனையும் அவர் தான் வந்து ஆரம்பிச்சு வைப்பாரு. ஓகேங்களா? சோ பார்லிமெண்ட் வந்து குறைஞ்சது 2 தடவை நடக்கணும்னு பிரசிடென்ட் தான் சம்மன் பண்ணுவாரு. அப்புறம் ஒரு பில்ல வந்து தயாரிப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு பிரசிடென்டோட ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவர் சைன் பண்ண பிறகுதான் அது வந்து ஒரு ஆக்டா வரும். அவர் சைன் பண்ண பிறகுதான் அவர் வந்து ஒரு ஆக்ட், ஒரு ஒரு சட்டமாவே வரும். இப்ப வந்து ஒரு பில் இருக்கு, ஏதாவது ஒரு புது சட்டம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த பில்ல வந்து தாக்கல் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல. அப்ப அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிஷன், எதிர்கட்சி, அந்த ஆளுங்கட்சி, அங்க இருக்கிற எம்பிஸ் எல்லாரும் வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல இருக்க நிறை குறை எல்லாம் இது பண்ண பிறகு ஃபைனலா அதுக்கு வந்து ஒப்புதல் வந்து கொடுப்பாங்க. மெஜாரிட்டி பீப்புள் வந்து அதுக்கு ஓட்டு போடணும், அதுக்கு ஆதரவா. அந்த ஒப்புதல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து அவங்க அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. அவர் அப்ரூவல் பண்ண பிறகுதான் அது சட்டமா வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து முக்கியமா மணி பில். இந்த மணி பில் வந்து அவருடைய அப்ரூவல் இல்லாம இன்ட்ரடியூஸ் கூட பண்ண முடியாது.
ஓகேங்களா. சோ மணி பில்ல இன்ட்ரோடியூஸ் கூட பண்ண முடியாது அவருடைய அப்ரூவல் இல்லாம. சோ பிரசிடென்ட் நினைச்சா எந்த நேரத்திலையும் பார்லிமெண்டோட 2 ஹவுசிங்கையும் டெர்மினேட் பண்ணலாம். சோ லோக்சபா வந்து அதோடைய அந்த காலம் முடியறதுக்குள்ள ஒரு அது வந்து டிசால்வும் பண்ணலாம், கலைக்க கூட அவருக்கு வந்து உரிமை இருக்கு. நான் பிரசிடென்ட் ரூல்னு ஒரு ஆப்ஷன், எமர்ஜென்சி இதெல்லாம் வந்து இருக்குது இல்லையா, அதனால. அப்புறம் வந்து ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 12 பேர் வந்து பிரசிடென்ட் தான் வந்து நாமினேட் பண்ணும். இலக்கியம், அறிவியல், ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாம் சிறந்து விளங்குற பேரை ஒரு 12 பேரை வந்து அவர் வந்து இது பண்ணிக்க முடியும். அதே லோக்சபால பாத்தீங்கன்னா 2 பேரை ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து அவர் வந்து நாமினேட் பண்ண முடியும். ஓகேவா, ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ வித்வுட் எனி டைரக்ட் எலெக்ஷன். இதெல்லாம் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் பட்ஜெட். ஆனுவல் பட்ஜெட் வந்து லோக்சபால யூனியன் மினிஸ்டர் வாசிப்பாங்கன்னு தெரியும். பிரசிடென்டோடைய அந்த பர்மிஷனோட மட்டும்தான் அதை வந்து வாசிக்க முடியும். அவர் அந்த பர்மிட் பண்ண பிறகுதான் வாசிக்க முடியும். அப்புறம் இந்த வந்து கான்டின்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவசர நிலைக்கு, ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு ஒரு பணம் வச்சிருப்பாங்க. ஒரு அவசர தேவைக்கு ஏதோ ஒரு திடீர்னு நமக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், இந்த கொரோனாவே பாத்தீங்கன்னா திடீர்னு யாருமே யோசிக்காம திடீர்னு நமக்கு கிடைச்சதுதான். நமக்கு வந்து ஒரு விஷயம், இதனால வர செலவினங்களோ இல்ல ஒரு வார் வருது அது மூலமா ஏற்படுற செலவினங்கள் திடீர்னு நம்மளால அன்எக்ஸ்பெக்டட், நம்ம பட்ஜெட்ல ஒண்ணு போட்டிருப்போம் ஆனா இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு விஷயம் வரும். சோ அந்த அன்எக்ஸ்பெக்டடா வர அந்த விஷயங்களை அதை வந்து சரி கட்டுறதுக்கு இந்த பணம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பிரசிடென்ட் நினைச்சா மட்டும்தான் இதை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. சோ இது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் பினான்ஸ் கமிஷன் எவ்ரி 5 இயர்ஸ் அவர் வந்து இது பண்ண முடியும், கான்ஸ்டிடியூட் பண்ண முடியும், அதை வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா. சோ ஆர்டிகல் 72 படி பிரசிடென்டோட பவர் இல்லாம பிரசிடென்ட் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு குற்றவாளி, அதாவது தண்டனை அனுபவிச்சிருக்க ஒரு குற்றவாளிய மன்னிக்கவோ இல்ல அவருடைய தண்டனையை வந்து குறைக்கவோ இல்ல ரத்து பண்ணவோ கூட அதிகாரம் இருக்கு. இந்த கருணை மனு கான்செப்ட் எல்லாம் இது மூலமா தான் உண்டு. அப்புறம் இவர்தான் முப்படையுடைய தளபதி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த நாட்டுக்கு வந்து ஒரு வார் அறிவிக்கணும், வேற நாட்டோட ஒரு வார் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அது பிரசிடென்ட் நினைச்சா மட்டும் தான் முடியும். அதே மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக் மூன் சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரு சமாதானம், மத்த நாடுக்கும் நம்ம நாடுக்கும் எதுக்கு அந்த தூதரங்கள்லாம் இருக்குது, தூதரகங்கள்லாம் ஏன் இருக்கு, அதாவது அங்க அங்க வந்து நம்ம வந்து சில பேரை வச்சிருப்போம், நம்மளோட கண்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவ் அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க, டிப்ளமேட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க, ஃபாரின்ல இருப்பாங்க இல்லையா. சோ ஒரு சகோதரத்துவம், ஒரு சமத்துவம் வேற நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் வளர்றதுக்காக தான் அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே பிரைமரி பிரசிடென்ட் தான் இது பண்ணுவாரு, அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஒரு நாடும் இன்னொரு நாடும் எந்த ஒரு ஒப்பந்தமும் போட முடியாது இவருடைய கையெழுத்து இல்லாம. சோ ஒரு அக்ரிமெண்ட் எல்லாமே இவருடைய மூலமா தான் வரணும். அப்புறம் 361 ஆர்டிகல் 361 படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரசிடென்ட்டோ இல்ல கவர்னரோ 2 பேருமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ட்டுக்கும் ஆன்சரபிள் கிடையாது. ஓகேங்களா. அவங்க அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா. அவங்க எந்த முடிவுக்கும் அவங்க வந்து அதுக்கான பதில கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது பிரசிடென்டோடைய பவர். சோ பிரசிடென்ட் அப்ப ரிமூவே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா பண்ணலாம். மொத்தம் 5 வருஷம். ஓகேங்களா, பண்ண முடியும். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து 5 வருஷத்துக்குள்ளேயோ இல்ல அவர் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அவரோட ரெசிக்னேஷனை வந்து யார்கிட்ட கொடுக்கணும், இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம வந்து உறுதிமொழி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி அவர் எடுத்துக்கிறதுனால நம்ம ரெசிக்னேஷன் லெட்டரையும் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல அதை வந்து எல்லாருமே சூஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து தன்னோட ரெசிக்னேஷனை வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் கொடுக்கணும். துணை ஜனாதிபதி இருக்காரு இல்லையா, அவர் தான் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி கிட்ட தான் தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்கணும். ஓகேங்களா, ஃபைன். சோ ஒருவேளை அவர் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் படி ஏதோ ஒரு விஷயத்த அவர் மீறிட்டாரு, அவருடைய அதிகார வரம்புக்கு மேல அவர் நடந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவரை வந்து இம்பீச் பண்ணலாம். ஆர்டிகல் 61ல அவரை வந்து அந்த டேர்ம் முடியறதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு. என்னன்னா பார்லிமெண்ட்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், அதாவது உங்களுக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றணும். அதுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி ஓட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அவரை வந்து பார்லிமெண்ட்ல இருந்து எடுக்க முடியும். சோ இதுதான். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட டேர்ம் முடிஞ்ச பிறகு இன்னும் பிரசிடென்ட் போடாம இருக்காங்க அப்படின்னா அவங்க நியூ பிரசிடென்ட் வர வரைக்கும் இவர் பிரசிடென்டா இருக்கலாம். ஓகேங்களா. சோ பிரசிடென்ட்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். 14வது பிரசிடென்ட், அதாவது இப்ப இருக்க ராம்நாத் கோவிந்த், அவங்க வந்து 2017ல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்காங்க இல்லையா. இவர் வந்து 14வது பிரசிடென்ட். சோ இதுல என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம்,
14வது பிரசிடென்ட் கேட்கலாம். முதல் 3 பேரோட சாய்ஸஸ் கூட கேட்கலாம். 2வது பிரசிடென்ட் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அவருடைய பிறந்த நாள் தான் நம்ம செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம். 3வது ஜாகிர் ஹுசைன், அதை சொல்லலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஒரு முக்கியமான கேள்வி. அவரு அப்துல் கலாம் எத்தனையாவது பிரசிடென்டா இருந்தாருன்னு கேட்கலாம். அவர் 11வது பிரசிடென்டா இருந்தாரு. 2002ல இருந்து 2007 வரைக்கும் இருந்தாரு. இப்ப இருக்க ராம்நாத் கோவிந்த் அவங்க வந்து 14வது பிரசிடென்ட், இந்தியாவுடைய 14வது பிரசிடென்ட். சோ இதுலதான் இந்த மாதிரிதான் கொஸ்டின் வந்து கேட்க முடியும். ஓகே ஃபைன். இப்ப பிரசிடென்ட் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து வைஸ் பிரசிடென்ட் பத்தி இப்ப நாம பார்க்கலாம். சோ வைஸ் பிரசிடென்ட். சோ வைஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் ஆபீஸ் அவரோட தான். ஓகேங்களா, பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஆபீஸ், ரெண்டாவது வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஆபீஸ் வைஸ் பிரசிடென்ட் தான். ஓகேங்களா, சோ இந்த வைஸ் பிரசிடென்ட் மாடல் எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்கன் அந்த மாடல் தான், அதுதான் இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலா. சோ நமக்கு எது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கொடுக்குது அப்படின்னா ஆர்டிகல் 63 படி இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை வந்து நாம நியமிக்கிறோம். ஓகேங்களா, சோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 63 படி தான் நாம வந்து கொடுக்கிறோம். சோ என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும். சோ லாபம் கொடுக்கிற மாதிரியான எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல லோக்கல் கவர்மெண்ட்லயோ இருக்கக்கூடாது. சோ ஒரு ராஜ்யசபா மெம்பராத்துக்கு என்னெல்லாம் தகுதி சொல்றாங்களோ அது எல்லா தகுதியும் வைஸ் பிரசிடென்ட் ஆகிறவருக்கும் கொடுக்கணும். சோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் ராஜ்யசபாவுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. அது என்னென்னலாம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் பிரசிடென்ட்டை யாரெல்லாம் சூஸ் பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட்டுடைய ராஜ்யசபா எம்பிஸ், லோக்சபா எம்பிஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ஸ்டேட்ல இருக்க அந்த எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துதான் தேர்ந்தெடுப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட்டை யாரு தேர்ந்தெடுப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நமக்கு ப்ரொசீஜர் வந்து கொடுக்குது. இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் அதுக்கும். ஆர்டிகல் 66(1), ஆர்டிகல் 63 படி நமக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் கிடைக்கிறாரு. ஆர்டிகல் 66 படி என்ன சொல்லுதுன்னா இவரை வந்து பார்லிமெண்டோடைய 2 ஹவுஸ், ராஜ்யசபா லோக்சபா, இந்த 2 ஹவுஸ் சேர்ந்துதான் இத வந்து பண்றாங்க. ஓகேங்களா, சோ இவரை வந்து சூஸ் பண்ண முடியும். பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்டோடைய டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வைஸ் பிரசிடென்டோடைய டேர்ம். ஓகேங்களா, சோ அவர் அதுக்குள்ள வந்து அவர் ஒண்ணு டெர்மினேட் பண்ணலாம், இல்ல ரிசைன் பண்ணலாம், இல்ல இறந்துடலாம். சோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரீஎலெக்ஷன் வரும். சோ இந்த ரீஎலெக்ஷன் வரதுக்கு உரிய போஸ்ட் தான், பர்மனன்ட் போஸ்ட் எல்லாம் கிடையாது. வைஸ் பிரசிடென்ட்டை எப்படி ரிமூவ் பண்ண முடியும் அவரோட டென்யூர் முடியறதுக்குள்ள அப்படின்னு சொன்னா சோ ராஜ்யசபா லோக்சபா, ராஜ்யசபால வந்துட்டு உங்களுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஓகேவா, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அது ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நாம வந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். குறைஞ்சது 14 நாள் வந்து முன்னாடியே அதுக்கான இன்டிமேஷனை கொடுத்துடணும். ஓகேங்களா, இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்கு 14 நாள் முன்னாடியே அதுக்கான இன்டிமேஷன் கொடுத்துடணும். ஓகே, சோ இது எலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ரிமூவல். சோ அடுத்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவுடைய எக்ஸ் அபிஷியோ சேர்மன். ராஜ்யசபாவுடைய சேர்மன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். இவர் தான் ராஜ்யசபாவுடைய எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுவாரு. சோ இவர் வந்துட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்றது, ஒரு கொஸ்டின் அனுமதிக்கலாமா, ஒரு ரெசல்யூஷன் வந்து தீர்மானம் எல்லாம் பாத்தீங்கன்னா தனிநபர் தீர்மானம் எல்லாம் கூட இருக்குது. தனிநபர் தீர்மானம்னா ஒரு எம்பி அவர் நினைச்சாருன்னா அவரே ஒரு சட்ட திருத்தம் வந்து இப்படி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரலாம்னு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு வந்து பர்மிஷன் முன்னாடியே வாங்கணும். ஒருவேளை அவங்க பர்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த தனிநபர் மசோதா கூட தாக்கல் ஆகும். ஓகேங்களா, சோ இது எல்லாமே யார் கையில இருக்குன்னா வைஸ் பிரசிடென்ட் கையில தான் இருக்கணும். அவங்கதான் வந்து அதை அப்ரூவ் வந்து ஆக்சுவலா பண்ணணும். ஓகேங்களா, ராஜ்யசபாவுடைய மொத்த ஆக்டிவிட்டிஸ் மொத்த ஃபங்க்ஷன்ஸும் இவரோட கையில தான் இருக்கு. ஒருவேளை இவருடைய பவர் வேற எப்பெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும்னா ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, இல்ல அவரால் இந்த ஒர்க்கை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அப்ப வந்து அந்த பிரசிடென்ட்டோட எல்லா கடமைகளையும் வைஸ் பிரசிடென்ட் வந்து பண்ணுவார். ஓகேங்களா, ஃபைன். சோ ஆனா வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டா எது வரைக்கும் ஆக்ட் பண்ணலாம்னா ரொம்ப பெரிய டியூரேஷன் எல்லாம் கிடையாது. 6 மாசத்துக்கு மேல அவங்க வந்து பிரசிடென்ட்டோட ஒர்க் பண்ண முடியாது, பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ண முடியாது. சோ இது வைஸ் பிரசிடென்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ். சோ இன்னும் கேள்வி கேட்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கு. ஃபைன்.
இப்போ பிரசிடென்ட்வால இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து அவங்க ஒர்க்க பண்ணுவாங்க. ஒருவேளை வைஸ் பிரசிடென்டாலையும் பண்ண முடியல, 2 சீட்டுமே வேக்கண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இது ஒரு முக்கியமான கேள்வி. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்டா இருப்பாரு. ஓகேவா? இந்த சிச்சுவேஷன் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. 1969 நடந்துச்சு. அப்ப சீஃப் ஜஸ்டிஸா இருந்த ஹிதாயத்துல்லா தான் ஹிதாயத்துல்லா அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். சோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்க 2 சீட்டுமே வேக்கண்ட் ஆகும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்டா ஆக்ட் பண்ணுவாரு. அவரு தான் பிரசிடென்டா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு தடவை நடந்திருக்கு. மிஸ்டர் ஹிதாயத்துல்லா, ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஹிதாயத்துல்லா 1969 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா ஆயிருக்காரு. ஓகே. சோ அதுக்கப்புறம் இந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. என்னன்னா, இப்ப சில நேரங்கள்ல ஏதோ ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. எல்லா பில்லுமே ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகும், லோக்சபாலையும் பாஸ் ஆகும், ஒரு குறிப்பிட்ட பில் தவிர. அப்ப ராஜ்யசபால வந்து உங்களுக்கு வந்து ஒரு பில் வந்து பாஸ் ஆகுது. ஒரு டை, ஒரு ஈக்குவல் இது வருது, ஆதரவும் எதிர்ப்பும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலையில மட்டும் வைஸ் பிரசிடென்ட் தன்னுடைய ஓட்டை அங்க போடலாம். அவர் வந்து ஆக்சுவலா ராஜ்யசபா எம்பி கிடையாது, இருக்கும் கூடாது, குவாலிபிகேஷனே அதுதான். ஆனா அவர் வந்து இந்த ஒரு சூழ்நிலையில மட்டும் அவர் ஒரு பில்லுக்கு ஆதரவாவோ இல்ல எதிராவோ ஓட்டு பண்ணலாம். இது வந்து எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எப்படியும் இந்த ராஜ்யசபாவுடைய அந்த ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கர், ராஜ்யசபாவுடைய சேர்மன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் தான். இப்ப அவர் வந்து ஏதாவது ஒரு பில்லுக்கு ஆதரவா ஓட்டு போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ ஆமாம்னு ஒரு பதில் இருக்கும், இல்லைன்னு ஒரு பதில் இருக்கும். சோ ரெண்டுமே டை ஆகும்போது, சமநிலைப்படும் போது அப்படின்னு வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல வந்து அந்த டை அப்படிங்கிறது தான். இதை வந்து எதை சொல்லுன்னா ஆர்டிகல் 100, அந்த ஆர்டிகல் 100 படி வைஸ் பிரசிடென்டால வந்து கொடுக்க முடியும். சோ அவருடைய அந்த பவரை யூஸ் பண்ணி அவர் ஆதரவாவோ இல்ல எதிராவோ அவர் நிச்சயமா அதுக்கு வாக்களிக்க முடியும். ஆனா அவருடைய அந்த டெசிஷனை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. இது ஒரு முக்கியமான பவர் வைஸ் பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஃபைன். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பிரைம் மினிஸ்டர் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ அப்கோர்ஸ் நம்ம பிரசிடென்ட் அப்படின்னா அடுத்து பிரைம் மினிஸ்டர் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே. சோ பிரைம் மினிஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாமே. இந்தியா பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டை விட பிரைம் மினிஸ்டருக்கான அதிகாரம் தான் ரொம்ப அதிகம். சோ பிரைம் மினிஸ்டருக்கான அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு கொடுக்குது அப்படின்னு சொன்னா 74. இந்த 74 சட்டப்பிரிவு தான் நமக்கு பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்குது. சோ அந்த 74 சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, there shall be a council of ministers with the prime minister as the head to aid and advise the president. He may direct the council to reconsider their advice, but is bound by the advice given after reconsideration. ஓகேவா? சோ இதுதான். அதாவது பிரைம் மினிஸ்டரை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாரு. பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்டா இருப்பாரு. சோ ரியல் ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். எக்ஸிகியூட்டிவ் ஹெட், நாமினல் ஹெட் அப்படின்னா தான் அது பிரைம் பிரசிடென்ட். ஓகேங்களா? அப்ப பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம யாரா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நாம வந்து டைரக்டா இவருதான் பிரைம் மினிஸ்டர் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். நாம நம்ம தொகுதியில இருக்க எம்பியை சூஸ் பண்ணுவோம். அந்த எம்பிக்கெல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா இருக்கணும். அதுல ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு எலெக்ஷனுக்கு வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது இவர் தான் பிரைம் மினிஸ்டர், இவர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிதான் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும்னா எந்த அவசியமுமே கிடையாது. இதோடைய ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒரு தொகுதியிலையும் நம்ம எம்எல்ஏ வந்து நம்ம சூஸ் பண்றோம். எல்லா அந்த மெஜாரிட்டி, ஒரு கட்சி மெஜாரிட்டி வருது அப்படின்னு சொன்னா
அந்த மெஜாரிட்டி கட்சி அந்த கட்சியில இருக்க எம்எல்ஏஸ் எல்லாரும் சேர்ந்து அப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது விருப்பம் தெரிவிப்பாங்க. அவருக்கு ஒருவேளை மோர் தேன் ஒன் பீப்புள் வந்தா கூட யார் அவங்களுக்கு விருப்பமோ அவங்களுக்கு சூஸ் பண்ணலாம். இதுதான் ஆக்சுவலா ரியல். பட் வந்து நடைமுறையிலன்னு பார்க்கும்போது எல்லா கட்சிகளுமே தங்களுடைய பிரைம் மினிஸ்டர் அதாவது வந்து பிரதமர் வேட்பாளர் இவர்தான், முதல்வர் வேட்பாளர் இவர்தான் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய சட்டம் சொல்றது என்ன அப்படின்னா எம்எல்ஏக்கள் சேர்ந்துதான் பிரைம் மினிஸ்டரை சூஸ் பண்ணுவாங்க. நான் ஏன் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இப்படி கூட கேள்வி கேட்கலாம், சோ பிரைம் மினிஸ்டரை டைரக்டா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மோஸ்ட்லி எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க ஆமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் நம்ம டைரக்டா சூஸ் பண்ண மாட்டோம், நம்ம எம்பியை தான் சூஸ் பண்ணுவோம். எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு கேள்வி. இந்த பிரைம் மினிஸ்டர்ங்கிற போஸ்ட் வந்து எந்த கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா இங்கிலாந்துடைய அந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி. சோ அவங்க அந்த இங்கிலாந்துடைய அந்த சட்டம் அதை வச்சுதான் அவங்களுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறத இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டுதான் இங்க இந்த போஸ்ட் வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். சோ இவர் யாரா இருப்பாரு அப்படின்னா அந்த மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடரா இருப்பாரு. லோக்சபால மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடரா இருப்பாரு. சோ அவங்க வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பிரைம் மினிஸ்டரா. ஓகேங்களா, அவர் வந்து உரிமை கோரணும். எல்லா எம்பிஸும் நாங்க வந்து இவரை பிரைம் மினிஸ்டரா இவரை தான் நாங்க தேர்ந்தெடுக்கிறோம்னு சேர்ந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை வந்து பிரசிடென்ட் கிட்ட அவர் கோரணும். அந்த உரிமையை கோரி அது ஓகே அப்படிங்கிற பட்சத்துல அவர் பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணப்படுவார். மீதி மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரோடைய அட்வைஸ் படி பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா, ஒருவேளை எந்த ஒரு பார்ட்டியுமே ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியே வரல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசிடென்ட் வந்து இப்ப இருக்கிறதுலே யார் வந்து ஹையஸ்ட் பவர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது பண்ணிடுவாங்க. சோ இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் சீட் வந்து நம்பர் ஆஃப் சீட் யாரு அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களை வந்து உங்க மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ண அவர் அழைப்பு விடுக்கலாம். ஓகேங்களா, சோ அந்த அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கும் உண்டு. ஓகேங்களா, இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து யார ரெக்கமெண்ட் பண்ணணும், பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. யார ரெக்கமெண்ட் பண்ணலாம் மினிஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொன்னா எம்பியை தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எம்பியா இருக்கலாம், எம்பி இல்லாத யாரோ ஒருத்தர் கூட ஒரு மினிஸ்டர் பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா மினிஸ்டர் எம்பியா இல்லாத ஒருத்தர் வந்து மினிஸ்டரா ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல எலெக்ஷன் நடத்தி ஏதாவது ஒரு இடத்துல அவர் நின்று ஜெயிச்சாகணும். அந்த சிச்சுவேஷன் அந்த 6 மாசம் வரைக்கும் அது பாசிபிள் இல்ல, யாருமே வந்து ரிசைன் பண்ணல, யாருமே ரிசைன் பண்ணல, அவர் வந்து அங்க போட்டி போட முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பதவி அதுக்கு மேல நீடிக்காது. 6 மாசம் தான் அந்த மாதிரி இருக்க முடியும். அப்புறம் இந்த கடைசி பாயிண்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டிஎன்பிஎஸ்சி क्वेश्चनல இருக்கும். ஹூ இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லோக்சபா? லோக்சபா ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாரு அப்படின்னா நம்ம உடனே பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம், இல்ல பிரசிடென்ட் சொல்லுவோம், வைஸ் பிரசிடென்ட் சொல்லுவோம். ஆக்சுவலா மினிஸ்டர்ஸ் தான். சோ மினிஸ்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ஆஸ் வெல் அஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா. ஓகேங்களா, சோ இந்த மினிஸ்டர்ஸ்ங்கிறத நம்ம ஆன்சர் பண்ற கேள்வியா இருக்கும். மந்திரிகள் இவங்க தான் வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி லோக்சபா. ஓகே ஃபைன். அப்புறம் இந்த மினிஸ்டர்ஸா இருக்கிற எம்பி வந்து லோக்சபா எம்பியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, ராஜ்யசபா எம்பியா கூட இருக்கலாம். ஓகே, நம்மளோட டாக்டர் மன்மோகன் சிங் அவங்க வந்து ராஜ்யசபா எம்பி தான், ஆனா அவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. சோ எந்த எம்பி வேணாலும் இருக்கலாம், பட் எம்பியா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா, சோ அப்புறம் வந்து நமக்கு ஆர்டிகல் 78 படி பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா, சோ பிரைம் மினிஸ்டர் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா இவர்தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸ் வந்து ஹெட்டா இருப்பாங்க. பட் பிரைம் மினிஸ்டர் தான் எல்லா இதுக்குமே வந்து ஹெட். ஓகேங்களா, சோ எல்லா மினிஸ்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது பிரைம் மினிஸ்டருடைய ஒர்க். சோ இவர் தான் கேபினட்டுடைய ஹெட்டா இருப்பாரு. சோ இவர் வந்துட்டு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இப்ப வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து இவருக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவரை வந்து அவர் வந்து ஒரு புது ஒரு மினிஸ்டரை வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ பிரைம் மினிஸ்டருடைய அந்த இது இருக்கிற வரைக்கும் தான், அவருடைய அந்த பிளஷர் வரைக்கும் தான் ஒரு மினிஸ்டர் நீடிக்க முடியும். அவருடைய எம்எல்ஏ பதவியையோ இல்ல எம்பி பதவியையோ
சீஃப் மினிஸ்டரோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ நினைக்கிற வரைக்கும் தான் அந்த மாதிரி கிடையாது. பட் ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டரோட அந்த ஒரு பிளஷர் அந்த டைம் வரைக்கும் தான் இருக்க முடியும். ஓகேங்களா? சோ பிரைம் மினிஸ்டரை வந்து நம்ம என்னென்ன மாதிரி எல்லாம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு பாலமா பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கணும். இந்த நாட்டுடைய தலைவர் பிரைம் மினிஸ்டர் தான். இந்த நாட்டுடைய சீஃப் ஸ்போக்ஸ்மேன் வந்து தொடர்பாளர், ஒரு மூத்த தொடர்பாளர், அவர் தான் ஒரு பிரைம் சீஃப் ஸ்போக்ஸ்மேன் அப்படின்னா அவர் வந்து அது வந்து பிரைம் மினிஸ்டர் தான். நம்மளுடைய நாட்டை வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பிரதிநிதிப்படுத்துவது, அதாவது வந்து நம்மள ரெப்ரசன்ட் பண்றது, யாரு ரெப்ரசன்ட் பண்ண போறாங்க, யாரு வந்து இதோடைய பிரதிநிதி, ஒரு நம்ம நாட்டுடைய பிரதிநிதியா வேற ஒரு நாட்டுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் போகும். பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் வேற ஒரு நாட்டுடைய பிரதிநிதி. ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதோ காமன்வெல்த் மாநாடு, இல்ல சார்க் மாநாடு, இல்ல ஏதாவது யுஎனோட ஹெட்ல ஏதோ ஒரு மாநாடு நடக்குது, இதனால இந்த நாட்டை யாரு வந்து பிரதிநிதியா போவாரு அப்படின்னு சொன்னா அது இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் தான். ஓகே, முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, அப்புறம் இந்திரா காந்தி இருந்தாங்க இல்லையா? நரேந்திர மோடி 2014 வின் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு இல்லையா? 2014 ஜெனரல் எலெக்ஷன். சோ 16வது பிரைம் மினிஸ்டர், 16வது டேர்ம் அப்படிங்கிறது 2014 to 2019 தான். இப்ப 2019லயும் நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. அப்ப நரேந்திர மோடி வந்து இப்ப இருக்கிற டேர்முடைய எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அந்த காலத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா 17வது பிரைம் மினிஸ்டர். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் சொல்றாங்க. 17வது பிரைம் மினிஸ்டர் இப்ப இருக்கிற டேர்ம். இந்த 2019 ரீசெண்டா நடந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப இருக்கிற இந்த டேர்ம், ஓகேங்களா, இந்த டேர்முக்கு வந்து பாத்தீங்கன்னா 17வது பிரசிடென்டா இருக்காரு. இது வந்து 17வது மக்களவை. ஓகே, ஃபைன். இப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். சோ ஆக்சுவலா 3 கேட்டகரி இருக்காங்க. மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்காங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் வந்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ்னு இருப்பாங்க. ஓகேங்களா? கேபினெட் ஒரு முக்கியமான எல்லா துறைகளுமே இந்த கேபினெட் மினிஸ்ட்ரியில வரும். இப்ப பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் வந்து பினான்ஸ் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாம் அந்த கேபினெட், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மூத்த உறுப்பினர்களா இருப்பாங்க. சோ கவர்மெண்டோடைய முக்கியமான எல்லா டெசிஷன்ஸுமே இந்த கேபினெட்ல தான் முடிவு பண்ணுவாங்க. இது மணி பில்லா இருக்கு, ஒரு பினான்ஸ் பில் வந்து ஆரம்பிக்கிற இடமும் இந்த இடம் தான். சோ இல்ல வேற முக்கியமான முடிவுகள் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி என்ன எடுக்கணும் அப்படின்னாலும் அது இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். இல்ல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான அந்த ஒரு ஒப்பந்தம் சைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு முக்கியமான பாலிசி டெசிஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே முதல்ல இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க தான் டிஸ்கஷன் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்மினிஸ்ட்ரேஷனுடைய நியூக்ளியஸ், அவங்க தான் வந்து ஒரு முக்கியமான அங்கம். இவங்க தான் இருப்பாங்க. எல்லாருமே இட்ஸ் நாட் அ ஃபார்மல் பாடி, இட்ஸ் இன்ஃபார்மல் பாடி தான். சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாமே முக்கியமான நிறைய துறைகள் வந்து கேபினெட் மினிஸ்ட்ரியில தான் இருக்கும். டிஃபென்ஸ், ஹோம் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்ட்ரி, சோ இந்த மாதிரி முக்கியமான எல்லா துறைகளுமே இந்த கேபினெட் மினிஸ்ட்ரியில இருக்கும். அது இல்லாம மத்த துறைகள், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க. சுற்றுச்சூழல் துறை, சோ அந்த மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருப்பாங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி. இந்த கேபினெட் மினிஸ்ட்ரிஸ் வந்து பண்ற அந்த மீட்டிங்ல வந்து இந்த மினிஸ்டர்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா இவங்களை வச்சுதான் நீங்க வந்து அந்த டெசிஷனே எடுக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் வந்து ஒருவேளை அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு, இது எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து நம்ம டிசைட் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க இன்விடேஷன் கொடுக்கலாம். அவங்க இன்வைட் பண்ணாலொழிய இவங்க போய் கலந்துக்க கூடாது, அதுக்கான உரிமையையும் கோரக்கூடாது. ஓகேங்களா? சோ இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்க கலந்துக்க முடியும். இந்த லாஸ்ட் கேட்டகரி வந்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ். இவங்க வந்து அந்த மினிஸ்டர்ஸ்க்கு வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கும் சரி, அந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்க்கும் சரி, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இணையமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இணையமைச்சர், கப்பல் துறை இணையமைச்சர், அப்புறம் வெளியுறவுத்துறை இணையமைச்சர், அந்த மாதிரி ஒரு துறைக்குமே இணையமைச்சர்ஸ் வந்து இருப்பாங்க, டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் மினிஸ்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் வச்சு. ஓகே, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா.
ஓகே, நம்மளோட பார்லிமெண்டரி சிஸ்டம் பத்தி கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் பத்தி நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 79ல இருந்து 122 ஆர்டிகல் 79 to 122 வரைக்கும் பார்ட் 5ல வந்து இந்த பார்லிமெண்டோடைய இயக்கம் என்ன, உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கறத வந்து நமக்கு கொடுக்குது. பார்லிமெண்ட் அப்படின்னாலே, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் அதுல ஒரு அங்கம் அப்படின்னா 3 பேர் வருவாங்க. பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. இந்த ராஜ்யசபா வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. லோக்சபா வந்து ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு சொல்லுவாங்க. ஏன் லோக்சபா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா, மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுற எம்பி வந்து லோக்சபால தான் இருப்பாங்க. ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்தும் அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து ராஜ்யசபால இருக்க ஒரு எம்பி வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? சோ லோக்சபா பாத்தீங்கன்னா நாம மக்கள் நேரடியா இது பண்றது. சோ ஒரு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா இது மூணும் சேர்ந்ததுதான் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இதுல ராஜ்யசபா வந்து மேல் சபைனும், லோக்சபா வந்து கீழ் சபைனும் சொல்லுவோம். இதத்தான் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இரட்டை அவை முறை, 2 அவை இருக்கும், மேல் சபை, கீழ் சபை. இது பார்லிமெண்ட்ல. ஓகேங்களா? ஃபைன். இப்ப ராஜ்யசபால இந்தியாவில மொத்தம் 250 எம்பிஸ் இருக்காங்க. அதுல 238 பேர் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க எம்எல்ஏஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தான் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. 12 பேர் வந்து பிரசிடென்ட் வந்து நியமிக்கப்பட்ட எம்பிஸ். சோ அதுல இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, இல்ல சோசியல் சர்வீஸ் எல்லாம் சமூக சேவை எல்லாம் செய்யறாங்க இல்லையா, இதுல யார வேணா, இந்த ஃபீல்ட்ல ரொம்ப எக்ஸலண்டா இருக்கிற யார வேணா நம்ம வந்து எம்பியா போட்டுக்க முடியும். சோ ராஜ்யசபா எம்பி வந்து, ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து பர்மனன்ட் ஹவுஸ் தான், அது கலையவே கலையாது. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்க போறது இல்ல. 6 வருஷம் ஒரு மெம்பர் வந்து 6 வருஷம் அங்க இருக்க முடியும். அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 3ல ஒரு பங்கு பீப்புள் வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆவ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்து ஆள் அமைச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? நியூ மெம்பர்ஸ் வந்து இங்க இருக்கிற எம்எல்ஏஸ் சேர்ந்து சூஸ் பண்ணி அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபைன். சோ அதாவது ராஜ்யசபாவுடைய சேர்மன் யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட். அப்புறம் டெபுட்டி சேர்பர்சன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, சோ சேர்மன், டெபுட்டி சேர்மன் இருப்பாங்க. சேர்மன் வந்து வைஸ் பிரசிடென்ட், டெபுட்டி சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஒரு ராஜ்யசபா மெம்பரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான குவாலிபிகேஷன் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். 30 வயசுக்கு மேலதான் இருக்கணும். சோ ப்ராஃபிட்டபிள் போஸ்ட் எதையுமே வச்சுக்கூடாது. கவர்மெண்ட் கீழே வர எந்த ஒரு ப்ராஃபிட்டபிள் போஸ்ட்லயும் இருக்கக்கூடாது. நல்ல தெளிவான சிந்தனைவாதியா இருக்கணும். சோ ஜெனரலா பார்லிமெண்ட்டுக்கு என்னென்னலாம் குவாலிபிகேஷன் இருக்கணுமோ, ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா ஆகிறதுக்கு என்னெல்லாம் குவாலிபிகேஷன் இருக்கணுமோ அது எல்லாமே வரணும். சோ லோக்சபா மெம்பரா இருக்க கூடாது, அது ஒரு முக்கியமான தகுதி. ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும் ஒரே ஆள் மெம்பரா இருக்க முடியாது. லோக்சபால மட்டும்தான் இருக்க முடியும். ராஜ்யசபால மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் ராஜ்யசபா எலெக்ஷன். ஓகே, சோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவையும் ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்குது. சோ இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ராஜ்யசபா எல்லா பில்லையுமே லோக்சபா, ராஜ்யசபா இந்த 2 இடத்துலயுமே தாக்கல் பண்ணுவாங்க. இதுல ராஜ்யசபால வந்து தாக்கல் பண்ற எல்லா பில்லையுமே இவரு வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து இது பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும். ராஜ்யசபா வந்து அப்ரூவ் பண்ணணும், அதாவது ராஜ்யசபா அப்ரூவ் பண்ணணும். ஒரே ஒரு பில் தவிர, மணி பில் வந்து லோக்சபால மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஓகேங்களா? சோ ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அது லோக்சபால மட்டும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட்டி வந்து மக்களவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சாச்சு, நிறைய எம்பிஸ் இருப்பாங்க, லோக்சபால இருப்பாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு பில் வந்து தாக்கல் பண்றாங்க அப்படின்னா, அப்ப இந்த மெஜாரிட்டி பார்ட்டி வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப ஈஸியா செய்ய வச்சிடும். ஏன்னா நிறைய எம்பிஸ் அங்க இருக்கிறதுனால. அப்ப
இத வந்து ரொம்ப அந்த ப்ராசஸ ஈஸி ஆக்க கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து மக்களுக்கு எதிரான நிறைய சட்டங்கள் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த ராஜ்யசபாவுடைய தேவையே நமக்கு கிடைக்குது. ஏன்னா ராஜ்யசபால இருக்கிறதெல்லாம் ஒரு மாநிலத்துல இருக்கிற எம்எல்ஏஸ் இருப்பாங்க. ஒரு மாநிலத்திலயும் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு, டிஃப்ரெண்ட் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் பண்ணுவாங்கன்னு அவசியம் கிடையாது. அப்ப இந்த இடத்துலயுமே எல்லா பில்லுக்குமே அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் ஒரு லா வந்து பாஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு பில் வந்து ஒரு 6 மாசமா ஸ்டக் ஆகவே கிடக்குது, ராஜ்யசபால எதுவுமே ஆகல அப்படின்னா அப்ப பிரசிடென்ட் வந்து ஒரு ஜாயிண்ட் செஷன் வந்து கொண்டு வருவார். ஓகேவா? சோ இது சால்வ் பண்றதுக்கு இதுல இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபைன். சோ அதே பவர் தான் எல்லா லோக்சபாவுக்கும் உண்டு. ஆனா இந்த மணி பில்ல தவிர மீதி எல்லாத்தையும் வந்து இப்ப மணி பில் பத்தி நம்ம லேட்டரா படிப்போம். சோ மணி பில் தவிர மத்த எல்லா பில்லும் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகியே ஆகணும். இது ராஜ்யசபாவுடைய ஒரு விசேஷமான பவர். ஓகேங்களா? சோ ராஜ்யசபா மெம்பர்ஸ் எதுல எல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்னா பிரசிடென்ட சூஸ் பண்றதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்கும், வைஸ் பிரசிடென்ட சூஸ் பண்றதுல உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பீச்மெண்ட். அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹை கோர்ட் ஜட்ஜு இல்ல பிரசிடென்ட் இவங்களெல்லாம் உங்க ஆபீஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஏதோ ஒரு சட்டத்தை மீறி நடந்துட்டாரு, ஒரு வயலேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல சோ அவங்க வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கான அந்த ரிமூவல் ப்ரொசீஜருக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க இல்லையா? இந்த பிரசிடென்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இந்த ப்ரொசீஜர் எல்லாத்துலயுமே இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் இந்த ரெசல்யூஷன் தீர்மானத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராஜ்யசபா எம்பிஸும் கலந்துப்பாங்க. இதெல்லாம் விசேஷமான பவர்ஸ் ராஜ்யசபாவுக்கு. இப்ப அடுத்து லோக்சபா. சோ லோக்சபா வந்து கீழ் சபைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதிகபட்சம் 552 இருக்கலாம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 545 இருக்குது. 545ல பாத்தீங்கன்னா 543 எம்பிஸ நாம நேரடியா தேர்ந்தெடுத்து அனுப்புவோம் நம்ம நாடு ஃபுல்லா. அந்த 543ல பாத்தீங்கன்னா 530 மெம்பர்ஸ் இந்த மாநிலங்கள்லயும் மீதி 13 பேர் வந்து யூனியன் பிரதேசங்கள்ல இருந்தும் தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்புவோம். ஓகேங்களா? சோ பேலன்ஸ் இருக்கிற 545 அதுல 543 மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கிறாங்க. மீதி 2 பேரை வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் இந்த லோக்சபா மெம்பர் எம்பி எலெக்ஷன் எல்லாம் நடக்குது இல்ல, அதுல போட்டியிடுறதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா இந்திய நாட்டினுடைய சிட்டிசனா இருக்கணும். 25 நல்லா கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு வந்து 30 வயசா இருக்கணும், லோக்சபாவுக்கு 25 வயசா இருந்தா போதும். நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு இடத்துல நாம வந்து நம்ம ஓட்டரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஓகேவா? அப்பதான் எம்பியா இருக்க முடியும். ப்ராஃபிட் வர மாதிரி லாபம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பதவியிலையும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ நல்ல ஒரு தெளிவான சிந்தனைவாதியா இருக்கணும். ஓகேவா? இந்த பொது பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவங்களா இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு தகுதியா லோக்சபா மெம்பருக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. இப்போ நம்மளுடைய அந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, மொத்தம் 545 தொகுதி இருக்கு. 545 எம்பிஸ நாம சூஸ் பண்ணுவோம் நமக்கு தெரியும். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 39 லோக்சபா சீட் இருக்கு. பொதுவா 40 நீங்க உங்க காதுல நிறைய விழுந்திருக்கும் இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது. அது வந்து அந்த 40 வந்து பாண்டிச்சேரி சேர்த்துதான் சொல்லுவாங்க. சோ தமிழ்நாடுல 31 பிளஸ் 1 பாண்டிச்சேரி 40 சீட் அப்படி சொல்லுவாங்க. சோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எத்தனை எம்பி தொகுதி இருக்கு, மக்களவை தொகுதி எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா 39 தொகுதி இருக்கு. நாம எத்தனை ராஜ்யசபா மெம்பரை நாமினேட் பண்ண முடியும்னா 18 பேரை நம்ம வந்து நாமினேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து சில கால்குலேஷன் எல்லாம் இருக்கு. ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்த மக்களவையை பொறுத்து, அந்த மக்கள் தொகையை பொறுத்து நிர்ணயிப்பாங்க. இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிப்பாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் 18 ராஜ்யசபா எம்பியை நம்ம நாமினேட் பண்ண முடியும். அப்புறம் பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 செஷன் நடக்கும். அதுல வந்து பட்ஜெட் செஷன்றது பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும். அப்புறம் ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் மான்சூன் செஷன், வின்டர் செஷன் ஃப்ரம் நவம்பர் டு டிசம்பர் வந்து குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்சூன் செஷன்றது பருவகால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிப்ரவரி டு மே பட்ஜெட் செஷன், ஜூலை டு செப்டம்பர் மான்சூன் செஷன், வின்டர் செஷன் நவம்பர் டு டிசம்பர் வின்டர் செஷன். ஓகேங்களா? இந்த 3 செஷன்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல நடக்கும். இதுலதான் பில்லு தாக்கல் பண்ணுவாங்க.
மத்த எல்லா டிஸ்கஷன்ஸும் நடக்கும். அப்புறம் இந்த மணி பில் பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும். மணி பில் வந்து யாரு ராஜ்யசபாவுக்கு மிகப்பெரிய அதிகாரம்லாம் எதுவும் கிடையாது, லோக்சபாவுக்கு தான் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத வந்து சட்ட திருத்தம் பண்ணவோ அதை ரிஜெக்ட் பண்றதுக்கோ ராஜ்யசபாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது மணி பில் பொறுத்த வரைக்கும். மணி பில் வந்து லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. லோக்சபால ஃபர்ஸ்ட் ஒரு 2 இடத்துலயுமே ஒரே நேரத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. லோக்சபால மட்டும்தான் இன்ட்ரோடியூஸே பண்ணுவாங்க. அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது ராஜ்யசபால. லோக்சபால அறிமுகப்படுத்துவாங்க. அதோடைய அப்ரூவல் கிடைச்ச பிறகு அங்க பாஸ் பண்ண பிறகு ராஜ்யசபாவுக்கு கொடுப்பாங்க. ராஜ்யசபால வந்து அதை பாஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ராஜ்யசபாவுக்கு வந்து 14 நாள் டைம், அதுக்குள்ள அதை பாஸ் பண்ணணும். ஒருவேளை அதுக்குள்ள எதுவும் பாஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவலுக்கு போயிடும். ஓகேவா? சோ பெரிய அதிகாரம் மணி பில் பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவுக்கு கிடையாது. ஓகேங்களா? சோ ராஜ்யசபா வந்து அவங்க ராஜ்யசபால இருந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறது வந்து லோக்சபா வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை நிறைவேற்றணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? சோ லோக்சபா வந்து ராஜ்யசபால இருந்து இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு மணி பில்ல சில திருத்தங்கள் சொல்லும் போது அதை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டு பாஸ் பண்றதுக்கான அதிகாரமும் இருக்கு மணி பில் பொறுத்த வரைக்கும். ஃபைன். சோ லோக்சபால ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் ஸ்பீக்கர். ஓகேவா? சோ அதாவது வந்து அவைத்தலைவர்னு சொல்லுவாங்க. லோக்சபா இஸ் presided over by the speaker. ஓகேங்களா? சோ இவர் வந்து ஒரு முக்கியமான அங்கம் அந்த பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும். சோ இதுல என்னன்னா அந்த லோக்சபா கலைஞ்சா கூட, ஏதோ ஒரு சூழ்நிலையில அது கலைஞ்சிட்டா கூட அடுத்த ஸ்பீக்கர் வர வரைக்கும் அவரு தான் ஸ்பீக்கரா இருப்பாரு. பார்லிமெண்ட் லோக்சபா சம்பந்தப்பட்ட எல்லா ப்ரொசீடிங்ஸும் அவர் தான் பாத்துப்பாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து ஒரு பில்ல மணி பில் சர்டிஃபை பண்றதே லோக்சபா ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் தான் சர்டிஃபை பண்ணணும். ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்ணலன்னா அது மணி பில்லே கிடையாது. அவங்களுடைய டெசிஷன் தான் ஃபைனல். ஓகேங்களா? சோ 1985 ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது வந்து இந்த கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பார்ட்டில நின்னு ஜெயிச்சிடுறாரு. அவர் ஜெயிச்ச பிறகு இன்னொரு பார்ட்டிக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? அது ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து தகுதி நீக்கம் செய்யலாம். அவங்களுடைய பதவியை வந்து தகுதி நீக்கம் செய்யலாம். இது லோக்சபாவுடைய எம்பிய தகுதி நீக்கம் பண்றதுக்கான முழு அதிகாரமும் ஸ்பீக்கர் கையில இருக்கு, அவைத்தலைவர் கிட்ட தான் இருக்கு. இத 10வது ஸ்கெடியூல் படி இது அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த ஸ்பீக்கர் அன்னைக்கு ஏதோ வர முடியல, இல்ல அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க, இல்ல இறந்துட்டாங்க, அந்த போஸ்ட் வேக்கண்டா இருக்கு, இல்ல அப்ப உள்ள சூழ்நிலையில அவங்களால கலந்துக்க முடியலன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் தான் இது பிரிசைட் பண்ணுவாங்க. சோ அதாவது இந்த ரிமூவல்னு ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அதை தவிர மீது எல்லாத்துக்கும் அவங்களுடைய அதிகாரம் வரும். ஓகேங்களா? இது லோக்சபா ஸ்பீக்கர் பத்தின விஷயம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ப்ரொசீஜர்ஸ பார்த்தோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ அது அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கும். அங்க பிரைம் மினிஸ்டர்னா இங்க சீஃப் மினிஸ்டர், அங்க பிரசிடென்ட்னா இங்க கவர்னர், அங்க சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜட்ஜ் அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ். சோ அந்த மாதிரி அப்படியே ஒரு ஜெராக்ஸ் இருக்கும். அங்க பார்லிமெண்ட், இங்க சட்டமன்றம், ஸ்டேட் அசம்பிளி. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு, அதை பார்க்கலாம் நம்ம என்னன்ட்டு. முதல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். அங்க எப்படி எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி இருக்கோ அதே மாதிரி ஒரு மாநில அரசுக்கும் எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி இருக்கு. இதுல எக்ஸிகியூட்டிவ்ல பாத்தீங்கன்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அங்க பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதே மாதிரி இங்க லெஜிஸ்லேச்சர்ல பாத்தீங்கன்னா அங்க பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா, லோக்சபா வருது இல்லையா, இங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ங்கிறது மேல் சபை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது கீழ் சபை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கீழ் சபை மட்டும்தான் இருக்கு, மேல் சபை கிடையாது. அது ஒரு காலத்துல இருந்துச்சு, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு மாநிலத்தினுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓகேங்களா? அது ஒரு மாநிலத்துக்கான விருப்பம் தான் அது. ஓகேங்களா? சோ அதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். சோ அதனாலதான் ஒரு சில மாநிலத்துல இருக்கும், ஒரு சில மாநிலத்துல இருக்காது. அப்படிங்கிறதுனாலதான்
பிரசிடென்டோடைய அந்த எலக்ட்ரல் காலேஜ்ல வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பீப்புள் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான், சட்டமன்றம் மட்டும்தான் எடுத்து பார்க்கணும். ஜுடிஷியரி பாத்தீங்கன்னா ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதர் கோர்ட்ஸ், சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்துடும். ஓகே, இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 6ல வந்து 152ல இருந்து 237 வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கொடுக்குது. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 பிரான்ச்சஸா இருக்கணும். எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. நம்ம இப்ப பார்த்த மாதிரி 3 ஸ்டேஜஸ்ல இருக்கணும். இப்ப இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தரா பார்க்க போறோம். கவர்னர். சோ கவர்னர் என்னவா இருக்கணும்? கவர்னர் பத்தி நம்ம இப்ப என்ன பார்க்கலாம்? ஒரே நிமிஷம். கவர்னர் அங்க எப்படி பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிகியூட்டிவோ, அதே மாதிரி இங்க ஒரு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கவர்னர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருப்பாரு, நாமினல் ஹெட்டா இருப்பாரு. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருப்பாங்க. தேவைப்பட்டா ரெண்டு மாநிலத்துக்கோ இல்ல அதுக்கும் மேற்பட்ட மாநிலத்தையோ சில கவர்னர்ஸ் வந்து கவனிக்க முடியும். அதுக்கான வரலாறுகளும் இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ 5 வருஷம் இவங்களுடைய டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம். ஆர்டிகல் 154 தான் நமக்கு வந்து கவர்னருக்கான பவர் வந்து கொடுக்குது. சோ ஆர்டிகல் 154 படி சோ கவர்மெண்ட்ல நடக்கிற எல்லாமே மீன்ஸ் ஒரு மாநில அரசுல நடக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் கவர்னரோட பேர்ல தான் நடக்கணும். சோ சீஃப் மினிஸ்டர், கவர்னர், சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பதவி பிரமாணம் கவர்னர் தான் செஞ்சு வைப்பாரு. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதே மாதிரி இவர் வந்து இன்டைரக்டா தான் ஆட்சி செய்வாரு. ஆனா எப்ப அவர் வந்து டைரக்டா ஆட்சி செய்வாரு அப்படின்னா, பிரசிடென்ட் ரூல், அதாவது ஜனாதிபதி ஆட்சியை வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நேரடியா அந்த மாநில அரசை வந்து நேரடியா வந்து அவர் ஆள முடியும். மணி பில், அதாவது சட்டசபையில நம்மளுடைய மாநில சட்டமன்றத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ற மணி பில் வந்து இவருடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி ஆனுவல் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து அப்ரூவ் பண்ணி அதை இது பண்ண வைக்கணும், பிரசன்ட் பண்ண வைக்கணும். சோ இவர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவா, நம்ம ஏற்கனவே பிரசிடென்ட் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். அது அப்படியே அதோடைய ஜெராக்ஸ் மாதிரி இங்க இருக்கும் நம்மளுடைய கவர்னர். சோ அங்க பிரைம் மினிஸ்டர் மாதிரி இங்க சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? சீஃப் மினிஸ்டர், அப்புறம் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் டைரக்டா முடிவெடுக்க முடியாது. சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ் மூலமா யார் மினிஸ்டர், அவர் வந்து ஒரு இது கொடுப்பாரு, லிஸ்ட் கொடுப்பாரு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க இந்த போர்ட்போலியோ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல், அங்க அட்டர்னி ஜெனரல் இருக்காங்க இல்லையா? யூனியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அட்டர்னி ஜெனரல்ஸ் இருப்பாங்க. இங்க பொறுத்த வரைக்கும், மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க. சோ அங்க யூபிஎஸ்சி உடைய ஹெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்ஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி உடைய கமிஷனர்ஸ் எல்லாம், மெம்பர்ஸ், சேர்மன்ஸ், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம ஒரு யூனிவர்சிட்டிலையும் பாத்தீங்கன்னா வைஸ் சான்சலர்னு ஒருத்தர் இருப்பாரு, விசின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? இந்த விசி வைஸ் சான்சலர் ஆஃப் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, வைஸ் சான்சலர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, வைஸ் சான்சலர் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வைஸ் சான்சலர் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப சான்சலர் யாரு அப்படின்னா, ஒரு மாநிலத்துல இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சான்சலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய கவர்னர் தான். அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அவர் தான் எல்லாத்தையும். வைஸ் சான்சலர்ஸ் யார் ஒரு யூனிவர்சிட்டிக்கும் போடுவாங்க அப்படின்னா அந்த கவர்னர் தான் நியமிப்பார். ஓகேங்களா? சோ அப்புறம் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜு இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்னர் தான் நியமிப்பாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ், கவர்னர் வந்து நியமிக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ், முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். அடுத்து சீஃப் மினிஸ்டர். சோ சீஃப் மினிஸ்டரை கவர்னர் தான் இது பண்றாரு. சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஒரு மெஜாரிட்டி பார்ட்டியோடைய ஹெட் தான் அவர். அங்க எப்படி பிரைம் மினிஸ்டரோ அதே மாதிரி இங்க சீஃப் மினிஸ்டர். சோ ஒருவேளை எந்த ஒரு பார்ட்டிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அதிகபட்ச சீட் எந்த பார்ட்டிக்கு இருக்கோ அவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுறதுக்கான அதிகாரம் கவர்னருக்கு இருக்கு. அங்க எப்படி பிரசிடென்ட் இருக்கோ அதே மாதிரி இங்க கவர்னருக்கு இருக்கு. அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். சீஃப் மினிஸ்டர் போயிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புளை கொடுத்து இவங்களுக்கு இந்த போர்ட்போலியோ அலாட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அந்த அட்வைஸ் படி கவர்னர் வந்து நியமிப்பாரு. சோ கவர்னர் வந்து சில விஷயங்களை நியமிப்பாருன்னு நமக்கு தெரியும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன்ஸ், மெம்பர்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் அதுக்கு யார் வந்து அட்வைஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ண முடியும். சீஃப் மினிஸ்டர் எந்தெந்த அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து கவர்னருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அட்வொகேட் ஜெனரல், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன், மெம்பர்ஸ், இது
அப்புறம் ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய சேர்மன் மெம்பர்ஸ் இதுக்கெல்லாமும் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ண முடியும். ஸ்டேட் பினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் மெம்பர்ஸ் இதுக்கெல்லாமும் அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த சீஃப் மினிஸ்டர் கவர்னருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய பதவிகள். ஓகேங்களா? அவரோட இதை ஏத்துக்கிட்டு கவர்னர் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சோ நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லோயர் ஹவுஸ் மட்டும் இருக்கு. சோ நம்ம லோயர் ஹவுஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்பர் ஹவுஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலா லோயர் ஹவுஸ் உடைய மெம்பர்ஸ் வந்து எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யூனிகேமரோல் தான். யூனிகேமரோல் அப்படின்னா ஒரே ஒரு சபை தான். பட் வந்து பைகேமரோல் இருக்கிற மாநிலங்களும் இருக்கு. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, நம்ம பக்கத்துல இருக்க ஆந்திரால கூட உங்களுக்கு வந்து மேல் சபை கீழ் சபை இருக்கு. சோ அந்த கீழ் சபை வந்து டைரக்டா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சுதான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், நாமினேஷன்ல தான் வரும். ராஜ்யசபா எம்பி மாதிரி இங்கேயுமே வந்து நாமினேஷன்ஸ்ல தான் வரும். சோ நாமினேஷன்ஸ்ல வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு படிச்சவங்களா பார்த்துதான் போடுவாங்க. அதாவது டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ், லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. சோ இப்ப இந்த லோயர் ஹவுஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 234 தொகுதி இருக்கு. ஓகேங்களா? 234 தொகுதி இருக்கு. பட் மக்கள் தொகையை பொறுத்துதான் தொகுதியை வந்து நிர்ணயிப்பாங்க. ஓகேங்களா? சோ அதிகபட்சம் 500 தொகுதி வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும். குறைந்தபட்சம் 60 தொகுதி நம்ம வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஒரு முக்கியமான ஒரு ரியல் பவர், ஒரு மாநிலத்துல ரியல் பவர்ங்கிறது லோயர் ஹவுஸ் தான். ஓகேங்களா? அப்ப 5 வருஷம் இந்த லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏ உடைய பதவி வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் இந்த சட்டமன்றமும் இருக்கும். இடைப்பட்ட காலத்துல அதை தடுக்கிறதுக்கு அந்த டேர்ம் இதை வந்து கலைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். டைரக்ட் எலெக்ஷன் தான். இதுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் நம்ம டைரக்டா சூஸ் பண்ணுவோம். எம்எல்ஏன்னு நாம சொல்லுவோம் சூஸ் பண்ற எல்லாரையும். 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரையுமே நாம வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லாருமே வந்து ஓட்டு போட்டு நம்ம சூஸ் பண்ண முடியும் நம்மளுடைய ஒரு தொகுதியிலையும். ஓகே, ஃபைன். 234 தொகுதியை நம்ம நேரடியா தேர்ந்தெடுப்போம். ஒரே ஒரு ஆளு சேர்த்து, ஒரே ஒரு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து கவர்னர் ஒரு ஆளை வந்து நாமினேட் பண்ணி அதை 235 தொகுதியா 35 மெம்பர்ஸ் வந்து டோட்டலா நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர்ல இருப்பாங்க. சோ இது எம்எல்ஏ ஆகிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 25 வயசு நிரம்பி இருக்கணும். சோ குற்ற வழக்குலையோ தண்டிக்கப்பட்டிருக்க கூடாது. எந்த ஒரு குற்ற வழக்குலையும் 2 வருஷமோ இல்ல 2 வருஷத்துக்கு மேலேயோ தண்டிக்கப்பட்டிருக்க கூடாது. சோ இதெல்லாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கான தகுதிகள். இப்ப இந்த கீழ் சபை, சாரி மேல் சபை, அப்பர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதை பத்தி நம்மளுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடுல அந்த மாதிரி ஒரு இது இல்ல. நம்ம வந்து எலெக்ஷன், அதாவது அந்த கீழ் சபை இருக்கு இல்லையா, அதாவது லோயர் ஹவுஸ், நம்மளுடைய சட்டமன்றம் இப்ப இருக்குல்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இதோடைய மெம்பர் என்ன சொல்லுவோம், எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த மாதிரி ஒருவேளை அப்பர் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள அந்த மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எம்எல்சின்னு சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவோம். 171வது சட்டப்பிரிவு தான் இதுக்கான அதிகாரத்தை கொடுக்குது. சோ இந்த எம்எல்சி இவங்களை வந்து எப்படி நியமிப்பாங்க அப்படின்னு சொன்னா, மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குதோ, மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு இருக்கும், அந்த மொத்த தொகுதி அந்த மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகையை பொறுத்து. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கிற சீட்ல 3ல 1 பங்கு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் பாடிஸ், இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நியமிப்பாங்க, எம்எல்சி. இது ஆனா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு காலத்துல இருந்துச்சு, அதுக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, மேல் சபைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து 12ல 1 பகுதியை வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ்ல நல்ல கிராஜுவேட்ஸ், நல்லா படிச்சவங்க, ரொம்ப நல்ல படிச்சவங்க அந்த மாதிரி போடுவாங்க. அப்புறம் டீச்சர்ஸ், 12ல 1 பகுதி வந்து டீச்சர்ஸ், நல்லா படித்தவர்களுடைய சபை தான் அந்த மேல் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
லெஜிஸ்லேட் எம்எல்ஏஸும் 3ல 1 பங்கு தொகுதி இதை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். இது இல்லாம தேர்ந்தெடுக்க முடியும். தேர்ந்தெடுக்கிறது இருக்கும் 3ல 1 பங்கு. கவர்னர் வந்து 6ல 1 பங்கு. மத்த சமூக சேர்வை, கலை இதுல எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலன்ஸா, இலக்கியங்கள்ல ரொம்ப எக்ஸலன்ஸா இருக்கிறவங்க எல்லாம் 6ல 1 பகுதியை வந்து நியமிக்க முடியும். இதுல ஒரு கேள்வி என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து மேல் சபைன்னு தெரியும். இப்ப கீழ் சபையில எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு இதுல இருக்கா அப்படின்னா இருக்கு. 3ல 1 பகுதி 3ல 1 பகுதி மெம்பர்ஸ் அவங்க வந்து எலெக்ட் பண்ண முடியும். எம்எல்சியா இருக்கிறதுக்கு வந்து 30 வயசு ஆகியிருக்கணும். 30 வயசுக்கு மேல இருக்கணும். இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். சோ எந்த ஒரு அதாவது வங்கி சம்பந்தப்பட்ட இல்ல பணம் சம்பந்தப்பட்ட அந்த ஃப்ராட்லன்ட்ல எல்லாம் வந்து ஒரு இல்லாம இருக்கிற ஒரு பர்சனா இருக்கணும். சோ அந்த மாதிரி குற்ற பின்னணி இல்லாத ஒரு ஆளா இருக்கணும். சோ இதுதான் அப்பர் ஹவுஸ் பொறுத்து இருக்கு. ஓகே. சோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஓவர். சோ இது இல்லாம இந்தியன் பாலிட்டியில இன்னும் சில விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் இருக்கு, ஜுடிஷியரி இருக்கு. சோ இது எல்லாமே வந்து உங்களால அந்த சமச்சீர் புக்ஸை ரீட் பண்ணாலே கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து படிக்கும் போதும் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். சோ இதை நீங்க படிச்சாலே தெரிஞ்சிடும். 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்க சோசியல் சயின்ஸ்ல இருக்க சிவிக்ஸ் புக் படிங்க. 11வது 12வதுல பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புக் இருக்கு. சோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து அதை எடுத்து நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா? 11, 12 பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஹிஸ்டரி போகக்கூடாது 11, 12ல. 11, 12 பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ் வரும், அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லி வரும். 6ல இருந்து 12 வந்து சிவிக்ஸ், குடிமையியல். சோ இத படிச்சீங்கன்னா மத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ இன்னைக்கு செஷன்ல இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ கொஸ்டின் டைம். ஒரு 2 மினிட்ஸ் நான் உங்களுக்கு டைம் தரேன். ஒரு தடவை எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கோங்க. நான் கேள்வி கேட்க போறேன். சோ அதுக்கான அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்க்காமலே பதில் சொல்லுங்க.
ஓகே, சோ இப்ப क्वेश्चन கேட்கலாம். நேஷனல் எமர்ஜென்சி எந்த சட்டம் படி பிரகடனப்படுத்துறாங்க? நேஷனல் எமர்ஜென்சி சட்டப்பிரிவு. குட். ஆர்டிகல் 352. நேஷனல் எமர்ஜென்சி இதுவரைக்கும் எத்தனை தடவை இந்தியாவுல வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது? மூணு தடவை, 2 கிடையாது, 3. ஓகே, ஃபைன். பினான்சியல் எமர்ஜென்சி எத்தனை தடவை இது வரைக்கும் பிரகடனப்படுத்தப்பட்டது? Zero times. நேஷனல் எமர்ஜென்சி முதல் முறையா எந்த வருஷம் பிரகடனப்படுத்தப்பட்டது? கரெக்ட், 1962. ஓகே, 1962. பிரசிடென்ட் ரூல், அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கு இல்லையா? பிரசிடென்ட் ரூல் எந்த சட்டப்பிரிவு? 356. பினான்சியல் எமர்ஜென்சி என்ற சட்டப்பிரிவு 360. ஓகே, சோ இந்த பிரசிடென்ட் ரூல் தமிழ்நாடுல எத்தனை தடவை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க? நாலு டைம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த வருஷம்னு ஞாபகம் இருக்கா? இரண்டாயிரத்தி 2ல கொண்டு வந்திருக்காங்களா பிரசிடென்ட் ரூல்? மொத்தம் 4 வருஷம் இருக்கு இல்லையா? 1976 ஒரு வருஷம், அதுக்கு அடுத்து எக்ஸலண்ட் 76, 80, 88, 91, 4 வருஷம். 1976, 80, 88, 91, 4 தடவை எமர்ஜென்சி இந்தியாவில கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, ஃபைன். இந்த நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் நம்ம சொல்லியாச்சு. ஸ்டேட் எமர்ஜென்சியோட ப்ரொவிஷன் என்னமா? எந்த சட்டப்பிரிவு படி நம்ம வந்து பிரசிடென்ட் ரூல கொண்டு வரோம்? முன்னூத்தி 56. ஓகே, ரைட். ஓகே, who will certify the money bill? மணி பில்ல யாரு சர்டிஃபை பண்ணுவா? லோக்சபா இல்ல, லோக்சபா ஸ்பீக்கர். லோக்சபா ஸ்பீக்கர் அவங்கதான், ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா தான் பண்ணணும். ஓகே, எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ரொசீஜர்ஸ், ப்ராசஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் எந்த சட்டப்பிரிவு கொடுக்குது?
324 இருந்து எது வரைக்கும்? முன்னூத்தி 24 ஆரம்பிச்சு 329 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனர்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கொடுக்குது. ஓகே ஃபைன். சோ நோட்டா முதல்ல எந்த வருஷம் இந்தியாவுல வந்து அமலுக்கு வந்துச்சு? 2014. நோட்டா வந்து 2014, 1985 கிடையாது. 2014 கரெக்ட். இந்தியா 14வது கண்ட்ரி. இந்தியா 14வது கண்ட்ரி இதை கொண்டு வந்தது. 2014 தான் முதல் முறையா வந்துச்சு. நோட்டான்னா என்ன அப்ரிவேஷன்? none of the above. ஓகே. சோ இது எந்த ரூல்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது ஆக்சுவலா? சோ இந்த நோட்டாவுடைய ப்ரொவிஷன் எந்த ரூல் படி நமக்கு கிடைக்குது? அந்த ரூல் நம்பர் 49O. 1900 எந்த வருஷம்? 1900 எந்த வருஷம்? அந்த ரூல் எந்த வருஷம் வந்துச்சு? 61. 1961. 85 கிடையாது, 61. ஓகே. நம்ம ஓட்டு போறதுக்கான ஏஜ் வந்து இப்ப 18. அது ஒரு இதுக்கு முன்னாடி 21ன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த சட்ட திருத்தம், எத்தனையாவது சட்ட திருத்தம், எந்த வருஷம் அந்த சட்ட திருத்தம் நடந்துச்சு? 61st Amendment 1988. கரெக்ட். ஓகே ரைட். பிரசிடென்ட்டை யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவா? பிரசிடென்ட்டை யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? நோ 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 நோ. மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி மெம்பர்ஸ், எம்எல்ஏஸும் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? லோக்சபா, ராஜ்யசபா, எம்எல்ஏஸ் எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் சேமா? இஸ் இட் சேம்? பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஒரே எலக்டரல் காலேஜா? பிரசிடென்ட்டுக்கு மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வரும். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மட்டும்தான் வரும். ஓகே ஃபைன். ஒருவேளை பிரசிடென்ட்டும் இல்ல, வைஸ் பிரசிடென்ட்டோட சீட்டும் வேக்கண்டா இருக்குங்கிறப்போ யாரு வந்து பிரசிடென்ட்டா நியமிக்க முடியும்? யாரு பிரசிடென்ட்டா நியமிக்க முடியும்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. இப்ப பிரசிடென்ட் வந்து அவர் ரிசைன் பண்ணணும்னா அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை யாருக்கு அனுப்பணும்? கரெக்ட், வைஸ் பிரசிடென்ட் கிட்ட தான் அனுப்பணும். ஃபைன். எலெக்ஷன் கமிஷனர்ஸ் உடைய அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு ப்ரொசீஜர்ஸ் என்ன? அந்த டேர்ம் ஆஃப் ஆபீஸ் எத்தனை வருஷம் அவங்க இருக்க முடியும், இல்ல வேற எதுவும் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆஃப் இந்தியா ஒண்ணு 6 வருஷம் இல்லைன்னா 65 வயசு. ஓகேவா? இதுல எது முன்னாடி வருதோ அதுல அவங்க ரிட்டையர்ட் ஆயிடும். ஓகே ரைட் ஃபைன்.
ஒரு மாநிலத்துடைய சான்சலர், யூனிவர்சிட்டி சான்சலரா யார் இருப்பா? கவர்னர். ஓகே. மணி பில் வந்து ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா, இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது? இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது, அறிமுகப்படுத்தக்கூடாது. லோக்சபால வந்து அது பாஸ் ஆன பிறகு ராஜ்யசபாவுக்கு பாஸ் பண்றதுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கு, ஒரு டைம் இருக்கு. எந்த டைம்க்குள்ள அவங்க வந்து முடிவெடுக்கணும்? 14 டேஸ். ஓகே. அவங்க ஏதாவது சட்ட திருத்தம் அதுல கொண்டு வந்தாங்கன்னா அது லோக்சபா ஏத்துக்கலாமா, ஏத்துக்கூடாதா? ஏத்துக்க கூடாது. ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஏத்துக்கிட்டா ஏத்துக்கலாம், ஏத்துக்காம அத கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். நேஷனல் வோட்டர்ஸ் டே எப்போ? 25 ஜனவரி. ஓகே. எம்எல்ஏ ஆகிறதுக்கான ஏஜ் லிமிட் என்னமா? எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஏஜ் லிமிட். லோக்சபா எம்பியோட ஏஜ் லிமிட் 25. லோக்சபாவுக்கு 30யா? லோக்சபாவுக்கு 25 தான், ராஜ்யசபா எம்பிக்கு தான் 30 ஆகும். இல்லையா? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவுக்கு நாம எத்தனை மெம்பர்ஸ் அனுப்ப முடியும்? தமிழ்நாடுடைய ராஜ்யசபா தொகுதி எத்தனை? 18. 18 எம்பிஸ் நம்ம அனுப்ப முடியும். நம்மளுடைய மக்களவை தொகுதிகள் எத்தனை? நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மக்களவை தொகுதி எத்தனை? எத்தனை எம்பியை நம்ம டைரக்டா சூஸ் பண்றோம்? எம்பி 39. 234 வந்து எம்எல்ஏ. ஓகே. சோ ராஜ்யசபா பர்மனன்ட் ஹவுஸா, டெம்பரரி ஹவுஸா? பெர்மனன்ட் ஹவுஸ். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர்மெண்ட் வந்து இருக்கும்? ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகே, ரைட். நம்மளுடைய மாநில அரசனுடைய செயல்பாட எந்த சட்டம் நமக்கு சொல்லுது? எந்த சட்டப்பிரிவு நமக்கு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லுது? எந்த சட்டப்பிரிவு? கரெக்ட். 152ல இருந்து 237. 152ல இருந்து 237.
எந்த சட்டப்பிரிவு படி ராஜ்யசபாவுல வந்து ஒரு பில்லுக்கு வந்து டை ஆயிடுச்சு, எதிர்ப்பும் ஆதரவும் சமநிலையில இருக்கும்போது வைஸ் பிரசிடென்ட் வந்து ஓட்டு போடலாம். அது அந்த பில்லுக்கு வந்து ஆதரவாவோ எதிராவோ எந்த சட்டப்பிரிவு? வெரி குட், ஆர்டிகல் 100. எந்த சட்டப்பிரிவு வந்து நமக்கு பிரசிடென்ட்டுக்கான பவரை கொடுக்குது? ஒரு பிரசிடென்டோட நேம்ல தான் இது நடக்கணும். ஒரு பிரசிடென்ட் வந்து he is a head of the executive அப்படின்னு எந்த சட்டப்பிரிவு நமக்கு கொடுக்குது? 53. ஓகே, யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பத்தி நமக்கு கொடுக்கிற சட்டப்பிரிவு எது? யூனியன் எக்ஸிகியூட்டிவ் 53 வந்து நமக்கு பிரசிடென்ட் பத்தி சொல்லுது. மொத்தமா யூனியன் எக்ஸிகியூட்டிவ் மொத்தமா எதை சொல்லுது? 52ல இருந்து 78 வரைக்கும் இருக்கிற எல்லா ஆர்டிகளும் நம்மளுக்கு யூனியன் கவர்மெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. பிரசிடென்ட்ட வந்து நாம ரிமூவ், அதாவது அந்த டேர்ம் ஆஃப் ஆபீஸ் அவருக்கான அந்த பதவி காலம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவரை வந்து ரிமூவ் பண்ணணும்னா எந்த சட்டப்பிரிவு படி நம்ம இம்பீச்மெண்ட் பாஸ் பண்ணுவோம்? ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணுவோம்? எந்த சட்டப்பிரிவு படி அது? (61) கரெக்ட். 61 படிதான் இம்பீச்மெண்ட். ஓகே, நமக்கு வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் வைஸ் பிரசிடென்டோட ஆபீஸ் வந்து ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனை நமக்கு கொடுக்கறது எந்த சட்டப்பிரிவு நமக்கு கொடுக்குது? பிரசிடென்ட் வந்து 53 இல்லையா? அப்ப வைஸ் பிரசிடென்ட் (63). சரி, நாம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த எலெக்ஷன் சிஸ்டம் கூடைய முன்னோடி ஃபோர் ரன்னர் யாரு? ஃபோர் ரன்னர் எந்த சிஸ்டம்? சோலாஸ் தான் ஃபோர் ரன்னர். என்ன சிஸ்டம் அது? குடவோலை சிஸ்டம். கரெக்ட். முதல் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு? முதல் எலெக்ஷன் சுதந்திர இந்தியாவுல 1952. ஓகே, இப்போ ஒரு 2016 வந்து 16வது தமிழ்நாடு சட்டப்பேரவை எத்தனையாவது சட்டப்பேரவை அது? பதினைந்து. இன்னுமே நடக்க போறதுதான் 16. Okay, students. Okay, so that's it. So இன்னும் பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி சிவிக்ஸும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். பட் இதுதான் மேஜரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஃபைன். So thank you all. Thank you, students. Thank you.